பொய்கை ஆழ்வாரினுடைய இந்த 15 பாடலை பார்த்துட்டே வரோம். இந்த பாடல் வரும்போது இதுக்கு முந்தின பாட்டுல இருந்தே அந்த பெருமான நேரடியா புகழ்ந்துட்டு இருந்தார் இல்லையா? நீ அன்று உலக அளந்தாய் நீண்ட திருமாலே அப்படின்னு நேரடியா பெருமாளையே பார்த்து பெருமாளையே புகழ்ந்து உரைக்கிறார். இந்த பாட்டு வரும்போது நம்ம எந்த அடிப்படையில 15 பாட்டா பிரிச்சோம் நமக்கு தெரியல. ஆனா அது ஒரு ஐடியாவா தான் இருக்கு. இதுல இந்த 31வது பாட்டு வரும்போது இந்த இறைவனை புகழ்ந்தது போன பாட்டு வரைக்கும் அவர் நீ என்று உலகளந்தாய், மகன இது நீராக எய்து அழித்தாய் அப்படின்னு அவனை புகழ்ந்து சொல்லிட்டு இருந்தார். இந்த பாட்டுல இறைவனை வணங்குபவர்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும், அவங்க எப்படியெல்லாம் இறைவனை வணங்குவார்கள் அப்படிங்கிற இடத்துக்குள்ள வந்துட்டார். இந்த பாட்டுல எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி வணங்குவாங்களாம். பிரான் என்றும் நாளும் பெரும் புலரி என்றும், என்றும் என்றால் எப்போதும்ங்கிற பொருள், என்றைக்கும் அப்படிங்கிற பொருள். நாளும் பிரான் என்றும், அதாவது ஒரு நாளுன்னா ஒரு தினம் முழுவதும் பிரானை பற்றி, பிரானே என் பிரானே அப்படின்னு இறைவனை வணங்குவாங்க. பெரும் புலரி என்றும், பெரும் புலரியின் போது தினசரியுமே விடியற்காலையில குரா நல் செழும் போது கொண்டு, குரா என்றால் குருந்த மரம். குருந்த மரம் முருகனுக்கும் மிக பிரியமான மரம். இப்போ திருப்பரங்குன்றம் நினைக்கிறேன், திருப்பரங்குன்றத்திலேயோ எங்கேயோ ஒரு முருகன் கோவில்ல, இன்னொன்னு இந்த கோயம்புத்தூர் பக்கத்துல குழந்தை வேலப்ப சுவாமி கோயில் ஒண்ணு இருக்கு, அந்த ஊர் பேரை டக்குன்னு மறந்து போயிட்டேன். அங்கேயும் குருந்த மரம் இருக்கு, இப்பவும் இருக்கு, குரா மரம்னு சொல்றது. நம்ம பக்கத்துல பார்க்கலாம்னா காஞ்சிபுரத்துல இருந்து பொன்னூர் போற வழின்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த வழி மறந்து போச்சு. திருப்பருத்தி குன்றம் அப்படின்னு ஒரு சமண கோயில் இருக்கு. திரைலோக்கியநாதர் அப்படின்னு அங்க இருக்கிற மகாவீரனுடைய பெயர் திரைலோக்கியநாதர், அங்க இருக்கிற தீர்த்தங்கரர், அவருக்கான கோயில் அது திருப்பருத்தி குன்றம் அப்படின்னு. அந்த திருப்பருத்தி குன்றம் கோயில்ல தலவிருட்சமாக இன்றைக்கும் இருப்பது குராமரம். அந்த குராமரத்துக்கு ஒரு மேடை அமைச்சிருக்காங்க. அந்த மேடையில ஒரு கவிதை வேற இருக்கும், ஒரு பாடல் இருக்கும். அந்த குராமரத்தின் சிறப்பை புகழ்ந்து ஒரு கல்வெட்டு வேற இருக்கும். அந்த குராமரம் நமக்கு ரொம்ப பக்கத்துல குருந்த மரம் அப்படின்னு சொல்றது. அது இங்க திருப்பருத்தி குன்றம் காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கு. இந்த குராமரத்தினுடைய மலர்கள் செழும் போது, நன்கு செழுமையான போது என்றால் இந்த மலரும் பருவத்துல இருக்கக்கூடிய இது மொட்டாகவும் இல்லாமல் மலர் விரிந்த மலராகவும் இல்லாமல் அப்படி மலரப்போகிற பருவத்துல இருக்கிற பூ, அதான் செழும் போது. அந்த குருந்த மரத்தினுடைய பூக்களை எடுத்துக்கொண்டு வராகத்து அணி உருவன், அணி வராகத்து உருவன் அப்படின்னு வாசிக்கணும். அணினா அழகு, அழகு பொருந்திய வராக உருவத்தில் இருப்பவனை, அவனை பார்த்து வணங்கி என்ன செய்கிறாங்க, பாதம் பணியும் அவர். பணியும் அவர்னா பணிபவர்கள் அப்படின்னு அர்த்தம். பணியும் அவர், பணியக்கூடியவர்கள். காலையிலேயும் நாள் முழுவதும் பிரானேன்னு அவன் பேரை சொல்லுவாங்க. விடியற்காலையிலேயே எழுந்து நல்ல குராமரத்தின் பூக்களை அழகாக எடுத்துக்கொண்டு மிக அழகிய வராக உருவமாக விளங்கும் தெய்வத்தை கண்டு அதன் பாதத்தில் பணிந்து அந்த மலர்களை அதற்கு அளித்து அந்த தெய்வத்தை வணங்கி நிற்பவர்கள் இருக்கிறார்களே, மணி உருவம் காண்பார் மகிழ்ந்து கண்டீர். கண்டீர் என்றால் பாருங்க, மத்தவங்களுக்கு சொல்றாரு. அப்படிப்பட்ட பக்தர்கள் தான் மணி உருவம். மணி உருவம்னா என்ன? இப்போ அவங்க போய் எதை வணங்குறாங்க? அணி வராகம் அதை வணங்குறாங்க. வராகத்து அணி உருவன், அழகிய வராகமாக உருவமுடையவனை வணங்குனா மணி உருவம் காண்பார். மணி உருவம்னா என்ன? இறைவனை என்ன சொல்றோம், நீல மணி போன்று இருக்கிறான். இவனுடைய நாராயணனுடைய நிறம் கடல் நிறம், நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா, ஓதவண்ணன், கார்மேனி வண்ணன், நீலமணி வண்ணன் அப்படின்லாம் அவனை சொல்லிக்கிட்டே இருக்கோம். சோ அந்த மணிவண்ணனாக நாராயணனது வடிவத்தையும் அவர்கள் கண்டு வணங்குவார்கள். அதாவது நீ வராகத்தைக்கு போய் வணங்குறாங்க, அப்படி வணங்கக்கூடியவர்களும் யாரை பார்க்க முடியும் என்றால் மணி உருவம் காண்பார், நீல மணி போன்று விளங்கும் நாராயணனது உருவத்தை காண்பார்கள்
எப்படி காண்பார்கள்? மகிழ்ந்து காண்பார்கள். அப்போ நீ இறைவனது வெவ்வேறு வடிவங்களை வணங்கு. நாராயணனை வந்து நீ வராகனாக வணங்கு, இன்னும் என்ன சொல்றது, ராமனாக வணங்கு, கிருஷ்ணனாக வணங்கு. எப்படி வணங்கினாலும் மணி உருவம் காண்பார் மகிழ்ந்து. அவர்கள் இறைவனது அந்த உருவத்தை, நாராயண ரூபத்தை கண்டு மகிழ்வார்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாட்டை கொண்டு குட்டி வாசிக்கணும். திருமாலே, இப்ப டைரக்டா திருமால்கிட்ட பேசியாகுது. திருமாலே சிந்தை, அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இறைவனை நமது உடல் அப்புறம் மனம் இரண்டும் எப்படி வணங்குகிறது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அத திருமால்கிட்டயே சொல்றாரு. திருமாலே சிந்தை துணிந்து மகிழ்ந்தது. துணிந்து, அந்த கடைசியில இருக்கிற துணிந்து எடுக்கணும். திருமாலே துணிந்து, அப்புறம் திரும்ப மேல் வரிக்கு வந்துருங்க. சிந்தை மகிழ்ந்தது. துணிந்து என்றால் பிற அனைத்தையும் விட்டுட்டு உன்னை மட்டுமே துணிந்து பற்றினேன். அதுதான் துணிந்தது. என் சிந்தை பிறவற்றையெல்லாம் விட துணிந்து உன்னை பற்றியதுன்னு அர்த்தம். பெருமாளை தியானிக்கிறது. எப்படி தியானிக்கிறது? பிறவற்றையெல்லாம் ஒதுக்கி, அதை ஒதுக்குறதுக்கு ஒரு துணிவு வேணும்ல. வேற எதுவும் எனக்கு வேண்டான்னு சொல்றதுக்கு துணிவு வேணும்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு துணிவு வேண்டாம். அதுக்கு துணிவே தேவையில்லை. வேணும் வேணும்னு கேட்கறதுக்கு என்ன வேணும்? ஆசைதான் வேணும். வேண்டான்னு சொல்றவனுக்கு தான் துணிவு வேணும். துணிஞ்சு ஒருத்தன் எழுந்து நின்று, இல்ல சார் எனக்கு இது வேண்டாம், எனக்கு இந்த வேலை வேணும் சார்னு சொல்றதுக்கு துணிவு வேணுமா? இல்ல சார் நீங்க சொல்ற வேலையை நான் பார்க்க மாட்டேன், எனக்கு இந்த வேலை வேண்டாம் சார்னு சொல்றதுக்கு துணிவு வேணுமா? அப்ப வேண்டாம்னு சொல்றதுக்கு தான் துணிவு வேணும். இங்க நான் என்ன செஞ்சிருக்கான், அவன் அந்த பக்தன் என்ன செய்யறான்? திருமால்கிட்ட சொல்றான், சிந்தை துணிந்து. அந்த எதுக்கு துணிந்தது? பிற அனைத்தையும் வேண்டாம் என்று சொல்வதற்கு துணிந்தது. உன்னை வணங்குவதற்கு துணிந்தது. பிற எல்லாவற்றையும் வேண்டான்னு சொல்லி உன்னை வணங்க துணிந்தது. சரி, துணிந்ததுனால சிந்தை துணிந்ததால் சிந்தை மகிழ்ந்தது. திருமாலே சிந்தை துணிந்து மகிழ்ந்தது. அப்படி ஒரே ஒரு வரியில அவர் எவ்வளவு பெரிய பொருளை சொல்லிடுறாரு. பிறவற்றையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய துணிச்சலோடு இந்த மனம் உன்னை வேண்டும் என்று சொல்லி நின்றது. அதனால் அது மகிழ்ந்தது. திருமாலே சிந்தை துணிந்து மகிழ்ந்தது. சரி, சிந்தை துணிந்து மகிழ்ந்து விட்டது. மற்றும் மற்றும் என்றால் சிந்தையால் இயக்கப்படுவது எது? மற்றது. சிந்தையால் இயக்கப்படும் மற்றது நம்முடைய உடல். ஏன்னா சிந்தை செயல்படும் இடம் உடல் தானே. அப்ப சிந்தைக்கு மற்றது உடல். உடல், அது உடல்னு சொல்லப்படாது, குறிப்பால் உணர்த்தப்படுகிறது. உன் பாதமே போற்றி அழல் ஆழி சங்கம் அவை பாடி மகிழ்ந்தது. அதை எப்படி சொல்றாரு பாருங்க. அதாவது அது இறைவனை வந்து என்னுடைய சிந்தை அவனை தியானித்து, பிறவற்றையெல்லாம் விட்டு அவனையே தியானித்து மகிழ்ந்தது. என்னுடைய உடலானது அவன் பாதத்தையே போற்றி, திருமால்கிட்ட சொல்றதுனால உன் பாதமேன்னு சொல்றாரு. திருமாலின் பாதத்தையே போற்றி மகிழ்ந்தது. எப்படி போற்றி மகிழ்ந்தது? அழல் ஆழி சங்கம் அவை பாடி. இப்ப வாய கொண்டு வராரு. வாயால், முதல்ல மனதால் சொன்னார் இல்லையா? இப்போ வாக்கு, மனம், காயம் மூணையும் கொண்டு வரணும். மனம், அதத்தான் சிந்தைன்னு சொன்னாரு. சிந்தை மகிழ்ந்தது. எப்படி? திருமாலே உன்னை துணிந்து என் சிந்தை மகிழ்ந்தது. மனம் உன்னை மட்டுமே பற்றி கொண்டு துணிவுடன் பிறவற்றை எல்லாம் விட்டுவிட்டு இன்று மகிழ்ந்திருக்கிறது. சரி, மனம் அப்படி. வாக்கு, நம்ம வாய் என்ன செய்கிறது? உன்னை பற்றி, உன் திருப்பாதங்களை பற்றியும் உன் கையில் இருக்கக்கூடிய ஒளி வீசும் சங்கு சக்கரங்களை குறித்தும் பாடி மகிழ்ந்தது. என் வாய் உனது பெருமையை, உனது புகழை, உனது அழகை பாடுகிறது. அப்படி பாடி என்னுடைய வாய் மகிழ்ந்தது. சரி, உடல், வாக்கு ஆச்சு, மனமாச்சு, வாக்கு ஆச்சு. அடுத்து காயம், இந்த உடல் வரணும் இல்லையா? அதான் ஆகம்ங்கிற சொல் வருது. ஆகம் என்றால் உடல். ஆடும் தொழில் ஆகம் சூழ்ந்து மகிழ்ந்தது. ஆடும் தொழில் அப்படின்னா என்ன அர்த்தம்?
இறைவனை பாடி, மேல சொன்னாலே அவை பாடி ஆடும்னு அதை சேர்த்தும் பொருள் எடுக்கலாம். இறைவனை வாக்கால் பாடுகிறேன். எதை பாடுகிறேன்? அவனது பாதத்தை போற்றி பாடுகிறேன். அவன் கையில் ஏந்தி இருக்கும் அழலாளி சங்கம், அவனது கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை புகழ்ந்து பாடுகிறேன். வாயால பாடுறேன். உடலால் ஆடும் தொழில், இந்த இடத்துல தொழில் என்பது நடனம், ஆடும் தொழில், அதை ஆடக்கூடியதை நான் செய்கிறேன், என் உடல் செய்கிறது. எப்படி? சூழ்ந்து, சூழ்ந்துன்னு என்ன பொருள்? தனியா செய்யல, நானு பக்தர் குழாமோடு பாகவதர்களோடு சேர்ந்து உன்னை புகழை பாடி, உனது திருமுடிகளை, உன் திருவடிகளை பாடி, உனது திவ்ய ஆயுதங்களை எல்லாம் பாடி, அதில் என் வாய் பாடுகிறது, என் உடல் அவர்களோடு சேர்ந்து அவனோடு அப்படியே மகிழ்ந்து நடனமாடி மகிழ்கிறது. அப்ப வாக்கு, மனம், காயம், சொல்லாலும் மனதாலும் உடலாலும் இறைவனை வணங்குவதால் மகிழ்வு, மூணுமே மகிழ்ந்து இருக்கிறது. மூணுமே பாரு, மகிழ்ந்தது மகிழ்ந்ததுன்னு வரக்கூடியது. மூணு மகிழ்ந்தது வருது பாருங்க. மகிழ்ந்தது சிந்தை மற்றும் மகிழ்ந்தது, மகிழ்ந்தது அழலாளி சங்கம் அவைவாடி, மூணு மகிழ்ந்தது. மூணுமே வாக்கு, மனம், காயம் ஆகிய மூன்றுக்கும் பொருந்தக்கூடியது. ஒரே ஒரு நிமிஷம், அதை நான் எழுதல, அதனால நானும் எழுதி வச்சுக்கிறேன், எனக்கும் மறந்துடக்கூடாது. அடுத்ததுல என்ன சொல்றாரு? இதே விஷயத்தை தான் திரும்ப ஆரம்பிக்கிறார். முதல்ல இங்க சொன்னார் இல்லையா, மகிழ்ந்தது சிந்தைன்னு. எதனால மகிழ்ந்தது? துணிந்து மகிழ்ந்ததுன்னு சொன்னாரு. அதை இங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை கொண்டு கூட்டி வாசிக்கிறதாக இருந்தா நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, இதே விஷயத்த இந்த மனம், வாக்கு, காயத்தையே இங்கேயும் பயன்படுத்துறாரு. அதே விஷயத்த இன்னொரு விதமா சொல்றாரு. சிந்தை துணிந்தது, சிந்தை துணிந்தது. எனது சிந்தை ஒரு விஷயத்துக்கு துணிஞ்சிருச்சு, பிற எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரு விஷயத்துக்கு துணிஞ்சிருச்சு. எதுக்கையா துணிஞ்சது? துழாய் அலங்கல் அணிந்தவன் பேர் உள்ளத்து துணிந்தது சிந்தை. துழாய் அலங்கல், துழாய்னா துளசி, அலங்கல் என்றால் மாலை. துளசியை மாலையாக அணிந்தவன், அவனது பேர், அவனது பெயரில் எனது, இந்த இடத்துல அவன் பேர் அப்படின்னா அவனுடைய நேம் கிடையாது, அவனிடத்தில் அப்படின்னு பொருள் எடுக்கணும். அவன் பேரில் என் உள்ளம் போச்சுன்னு சொன்னாலும் சரிதான், பொருள் சரிதான். அதில் என் உள்ளத்து துணிந்தது சிந்தை. அவனுடைய இந்த இடத்துல என்ன? உள்ளத்து, அவன் பேர் உள்ளத்து அப்படின்னா அவன் பேரை எண்ணி எண்ணி அதையே என்னும் துணிவை அடைந்து, அப்படின்னா அதை தவிர பிறவற்றையெல்லாம் நான் விலக்கிக் கொள்ளும் துணிவை அடைந்து எனது சிந்தை தயாராகிவிட்டது, எனது சிந்தை துணிந்தது அதற்கு. சரி, சிந்தை துணிந்து விட்டது. அடுத்தது எது துணியணும்? அங்கம். அங்கம் பல்கால் பணிந்ததுவும் வேய்பிறங்கு சாரல் விரல் வேங்கடவனையே. அங்கம், இந்த உடல். நம்ம ஆகம்னு மேல சொன்னார் இல்லையா, இங்க அங்கம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆகம் தமிழ் சொல், அங்கம் வட சொல். தமிழ்லயும் அங்கம்னா உடல்னு தான் பொருள். அப்ப அங்கம் பல்கால் என்றால் பலகாலமாக, பலகாலமாகன்னு சொன்னா எல்லா காலத்திலிருந்து பொருள் எடுக்கணும். இந்த உடல் இறைவனால் படைக்கப்பட்டது. வைணவத்துல ரொம்ப தெளிவா சொல்றோம். பெருமாள் இந்த உடலை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உடல் பெருமாளுடையது. அப்போ இறைவன் கொடுத்த உடலை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்னு சொன்னா, இந்த பயன்படுத்தப்படும் இந்த உடலுக்கு இது கிட்டத்தட்ட வாடகை வீடு தானே. ஓனர் யாரு? பெருமாள் தான் ஓனர். ஏன்னா ஓனர் நினைச்சாருன்னா இந்த வீடு வேண்டாம் பாரு, இல்ல இந்த வீட்டை கொஞ்சம் டெவலப் பண்றேன் பாரு, இல்ல அந்த வீட்டை கொஞ்சம் பழசா போனாலும் பரவாயில்லப்பான்னு விட்டுருவாரு. அப்போ ஓனர் தான். நான் தான் இந்த உடலை பயன்படுத்துறேங்கிறதுனால எனக்கு இந்த உடல் மேல ஏதாவது ஒரு கட்டுப்பாடு, ஒரு கண்ட்ரோல் இருக்கா? என்னால என் உடலுக்கு வயதாவதை கட்டுப்படுத்த முடிகிறதா? என்னால என் உடலுக்கு பசி, தூக்கம், என்ன சொல்றது, இந்த நோய்வாய்ப்படுவது, இப்படி எதையாவது என் உடலுக்கு, என்னுடைய உடல் நானே சொல்லிக்கிறேன். ஆனா இந்த விஷயம் எதையாவது என் உடல்ல எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுதா? அப்ப அதுலயே நமக்கு தெரிய வேண்டியது என்ன? இந்த உடல் அவனுடையதுன்னு. அப்ப இந்த உடல் இன்னொருவர் பொருளை பயன்படுத்தும் போது நம்ம எப்பவும் சொல்றோம் இல்லையா, அடுத்தவன் பொருளை வாங்கினா ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும், நம்ம பொருள் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்றோம்ல. அந்த அறிவை நாம இந்த உடல் மேல் பயன்படுத்தணும். இந்த உடல் நிலையானதுன்னு நினைக்காத,
இது அவன் கொடுத்தது. அப்போ எத்தனை காலமா அவன் இந்த உடலை நமக்கு கொடுத்துட்டு இருக்கான்? பல பல பிறவிகளா கொடுத்துட்டு இருக்கான். அப்ப எல்லா பிறவியிலும் அவனையே பணிய வேண்டியது இந்த உடலினுடைய கடமை. பல்கால் பல காலமும் பல பிறவியும்னு பொருளிடுங்க. பல பிறவியும் பணிந்ததுவும், பல பிறவிகளாக நான் இந்த உடலை அங்கம் பல்கால் பணிந்ததுவும், இந்த உடல் பல காலங்களாக பணிந்ததும் யாரை? வேய், வேய்னா மூங்கில், பிறங்கு என்றால் நிறைந்திருக்கிற, மூங்கில் நிறைந்து விளங்கும் சாரல் பொழியும், அப்படி மேகம் நிறைந்து சாரல் பொழியக்கூடிய விரல் வேங்கடவன். விரல் என்றால் இந்த இடத்துல பெருமை, திறமை உடையவன், மிகுந்த பெருமை உடையவன் அர்த்தம், பெரும் புகழ் படைத்தவன் அர்த்தம். இந்த உடல் பலகாலமா யாரை பணிந்து கொண்டே இருக்கிறது? விரல் வேங்கடவன். மூங்கில்கள் செழித்து வளர்ந்திருக்கும், சாரல் மலை பொழியும் வேங்கடத்தில் வீற்றிருக்கும் அந்த தெய்வத்தையே என் உடல் பணிந்து வந்திருக்கிறது. திறங்கள் அவனுடைய திறமைகளை, திறங்கள்னா என்ன? அவனுடைய பெருமை, அவனுடைய இது கல்யாண குணங்கள், அவனுடைய வீரச் செயல்கள், அவனுடைய கருணை செயல்கள், இதை எல்லாவற்றையும் திறங்கள்னு சொல்றோம். திறங்கள் வாய் சொல்லும் வகை. வகை என்றால் முறை. வாய் முறையாக அதை சொல்லும். உடல் அவனை பலகாலமாக பணியும். வாய் அவனுடைய பெருமைகளையே முறையாக சொல்லும். எனது சிந்தை துளாய் மாலை அணிந்த அவனது பேரிலேயே எப்போதும் துணிந்து நிற்கும். இப்ப வாக்கு, மனம், உடல், இந்த மூன்றும் என்ன செய்யும்னு அவர் சொல்லுது. மனம் என்ன செய்யணும்? துணிந்து அவனையே பற்றி நிற்க வேண்டும். உடல் அவனுக்காகவே பணி செய்ய வேண்டும். வாக்கு அவன் புகழையே பேச வேண்டும். அந்த மூணையும் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. போன பாட்டிலே அதே தான் சொன்னார். இவற்றால் மகிழ்ச்சி ஏற்படுகிறதுன்னு போன பாட்டுல சொன்னாரு. இந்த பாட்டுல அதை உறுதிப்படுத்துறார். இப்போ இதையெல்லாம் நான் செய்து என்ன செய்யணும்? இவ்வளவுத்தையும் செய்து அடுத்த கட்டம் என்ன? அவனுக்கு சரணாகதி ஆறுது. அதாவது என் வாக்கால் உன்னை வணங்கினேன், என் உடலால் உன்னை வணங்கினேன், என் மனதால் உன்னை சிந்தித்தேன் அப்படின்னு 4 தடவை சொன்னோம்னா, நான் வணங்கினேன், நான் சிந்தித்தேன், நான் பாடினேன், நான் வந்துருது இல்லையா? இதெல்லாம் எனக்கு நீ கொடுத்ததுன வச்சு நான் உன்னை எதை செஞ்சேன்? நீதான் வாக்கை கொடுத்தாய், நீதான் எனக்கு உடலை கொடுத்தாய், நீதான் எனக்கு மனதை கொடுத்தாய், நீதான் எனக்கு இந்த பாடும், உன்னை வணங்கும், உன்னை தொழும் பக்தியையும் நீதான் கொடுத்தாய். அதெல்லாம் எனக்கு எப்ப கிடைச்சது? உன்னிடத்தில் என்னை சரண் செய்ததால் கிடைத்ததுன்னு சொல்லணும். அததான் அடுத்த பாட்டுல கரெக்டா கொண்டு வந்து வைக்கிறார். அந்த ஆர்டர் ஒரு பாட்டுல படிச்சு வரும்போதே அதுல அது கொஞ்சம் ஓவரா போகுமோன்னு ஒரு எண்ணம் வரும்போது சரியா அந்த இடத்த இன்னொன்னுல கொண்டு வந்து வச்சிருவாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம படிச்சு வர்ற அறிவே இவ்வளவுனா எழுதினவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கணும்னு நினைச்சு இந்த பாடலுக்கு முன்னாடி அப்படி யோசிச்சதுக்காக ஒரு தடவை பெரிய பொய்கையாழ்வார் காலத்தொட்டு கும்பிட்டுக்கிறேன் நான். வகையால் அவனி இறந்து அளந்தாய். அளந்தாய் எப்படி அளந்தாய்? வகையால் இறந்து அவனி அளந்தாய். வகையால் அப்படின்னா ஒரு முறையால. நீ போய் நேரடியாக அப்படி ஒரு விஸ்வரூபம் எடுத்து 3 உலகங்களையும் தனது ஒரு திருவடியின் கீழ் அடக்க முடிந்த அந்த தெய்வத்துக்கு மகாபலி முன்னாடி நேரடியா திருவிக்கிரம அவதாரமாகவே வந்து ஒரே அடியா மகாபலியை அமுக்கி நேர கொண்டு போயிருக்க வேண்டியதானே? இன்னத்துக்கு முதல்ல போய் ஒரு சின்ன பையன் மாதிரி போற, ஏதோ 3 அடி உருவத்துல போய் நிக்கிற, சின்ன பையன் மாதிரி எனக்கு தானம் கொடுக்குறியா அப்படின்னு அவங்கிட்ட கேட்கிற, இதெல்லாம் எதுக்கு செய்யற? உன்னாலதான் திருவிக்கிரம அவதாரம் எடுக்க முடியுமே. அவனை ஒரே காலுக்கு கீழே அவனை பாதாள உலகத்துல அவனையும் அவனை சேர்ந்தவர்களையும் பாதாள உலகத்துக்கு ஒரே அமுக்குல அமுக்க முடியுமே உனக்கு. அப்புறம் ஏன் முதல்ல இவ்வளவு ஷோ பண்ண? எதுக்கு சீனை போட்ட? அதுதான் முறை. அதான் அவர் சொல்றாரு, வகையால் அவனி இறந்து. அதுல ஒரு முறை இருக்கு. எதிரிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எதிரியினுடைய தகுதி அறிந்துதான் அவனை நீங்க கையாளணும். அதை எப்போது நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பிற அனைத்து அவதாரங்களிலும் எதிரிகளை அழிக்கிறார் இல்லையா? மச்சம் கூர்மம் ரெண்டுலையுமே வந்து அவர் காப்பாற்றும் செயல் மட்டும்தான் செய்யறார் பொதுவுல இல்லையா? உலக உயிர்களை காப்பாற்றுகிறார் மச்ச அவதாரத்துல. கூர்ம அவதாரத்துல தேவர்கள்
அசுரர்கள் பார்க்கடல் கடையும் போது அதை மந்தாரமலை மூழ்காமல் காக்கிறார். அது ரெண்டும் ஓகே, பர்பஸ் இருக்கு. இந்த வாமன அவதாரத்துல எந்த எதிரியை அழித்தார் அவர்? ஏன்னா வாமன அவதாரம் வரும்போது கிருஷ்ணாவதாரத்துல கம்சனை அழித்தார், துரியோதனர்கள் கௌரவர்களை அழித்தார், அவங்க தவறு செய்தாங்க. ராமாவதாரத்துல ராவணன் பிறன்மனை கவர்ந்தான், தவறு செய்தான், தண்டிக்கப்பட்டான். பரசுராமர்ல மன்னர்களாக இருந்து அவர்கள் அந்த தர்ம நெறி, அரசர்களுக்குரிய நெறி, சத்திரிய நெறியை அவங்க மீறினதுனால அந்த சத்திரிய வம்சத்தை கூண்டோடு அழித்தார் பரசுராமரா இருந்து. அப்போ எங்கெல்லாம் நீ எல்லாரையும் அழிச்சிருக்கியே, வாமன அவதாரத்துல என்ன செய்த? அதுதான் ஆச்சரியம். அவர் யாரையும் அழிக்கல. ஏன் அழிக்கல? ஏனென்றால் அவன் தவறு செய்யவில்லை. மகாபலி தவறு செய்யல. அவன் ஒரே ஒரு அவன் வந்து எந்த என்ன சொல்றது கிரைம் எதையும் அவன் பண்ணவே இல்லை. ஒரு மிஸ்டேக் பண்ணான், அறியாமல் செய்த தவறு என்னுடையது, நான் தான் இது எல்லாத்துக்கும் உரிமையாளன், என்னுடைய மண் நான் கொடுக்கிறேன்னு ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துச்சு. அவனுடைய அனைத்து பெருமைகளும் அந்த நான்கிற எண்ணத்துக்கு பின்னாடி போயிருச்சு. அந்த ஒரு இடத்த வச்சு ஜெயிச்சுட்டான். அதுதான் வகையால் அவன் இறந்து. இறைவனே போய் தானம் கேட்டு நின்னது யாருகிட்ட? வேற எவர்கிட்ட போய் அவன் தானம் கேட்டு நின்று இருக்கான்? இறைவன் இறந்து நின்றது மகாபலியிடம். சும்மா இல்ல, மகாபலி, மகாங்கிற வார்த்தைய பலி சக்கரவர்த்திக்கு போடுறதுக்கு முன்னாடி ஏன் அந்த வார்த்தை அவனுக்கு வருதுன்னு நம்ம யோசிக்கணும். மகாபலி அவன். அப்ப அப்பேற்பட்டவன், அவன் தர்மம் தவறாதவன், நெறி தவறாதவன், எந்த தவறும் செய்யாதவன். ஒரே ஒரு தவறு செய்தான், நான்கிற நினைப்புக்கு வந்தான். அதால இறைவனால அவன் இறைவன் அவருக்கு வேற ஒரு வாய்ப்பு கொடுத்து வச்சிருக்காரு. அப்போ தன்னால முடியுங்கிறதுனால அவன் போய் எதிரிகளை அழிக்கிறது இல்லை. அதுதான் அவன் முறை தெரிந்து நடக்கிறான்னு சொல்றதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. வகையால், பகையால் என்றால் முறையால், தகுந்த முறையால். அவனி, இந்த அவனினா இந்த உலகம், அவ்னி அப்படின்னா வடமொழியில உலகம்னு அர்த்தம். அவனின்னு தமிழ்ல அது வருது. அவனி இறந்து பூமியை பெற்றுக்கொண்டு அதை அளக்கவும் செய்தாய், அளந்தாய். எதால் அளந்தாய்? பாதத்தால் அளந்தாய். அந்த பாதத்தை அளந்தாய் பாதம் அல்லது அளந்த பாதம் புகையால் நறுமலரால். இந்த முன்னேயத்துக்கு முன்னாடி போட்டுருங்க. முன்னே வகையால் அவனி இறந்து அளந்தாய். முன்னே என்றால் இந்த வாமன அவதார காலத்திலே நீ வந்து இத மாதிரி செய்த அந்த திருப்பாதத்தை, அப்படி செய்த பாதத்தை புகையால் நல்ல தூபங்களை காட்டி, நறுமலரால் நல்ல மனமிக்க மலர்களால் அர்ச்சித்து, மிக வாய்ந்த அன்பு ஆக்கி. வார்த்தையை பாருங்க, மிக வாய்ந்த அன்பு. வாய்ந்த அன்புனா என்ன? சரி, அன்பாக்கின்னு சொல்லலாம். என் மனதில் வாய்ந்தது என்றால் அவர் இவ்வாறு வாய்க்க பெற்றார். வாய்க்க பெற்றார் என்றால் அவருக்கு அது தரப்பட்டதுன்னு அர்த்தம். he is been blessed with அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவ்வாறு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்றால் இறைவன் அவருக்கு அதை கொடுக்கிறான்னு அர்த்தம். எனக்கு ஆண்டவன் ஒரு நல்ல மனைவியை ஆசீர்வதிச்சிருக்கான் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவர் சொல்லுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நானா அப்படி ஒரு அழகான மனைவிய, அருமையான மனைவிய தேடி போய் கண்டுபிடிக்கல, என் முயற்சி இல்ல, இறைவன் அருளால் எனக்கு அப்படி ஒரு மனைவி அமைந்தார். எனக்கு ஆண்டவன் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஆசீர்வதிச்சிருக்காருங்க, ஒரு கிறிஸ்தவர் சொல்ற வார்த்தை. அப்ப இறைவன் எனக்கு அப்படி குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல வாய்ந்தன்னு அர்த்தம். என் மனதில் அன்பு மிக வந்திருக்கிறது, அந்த அன்பினால் உன்னை ஏத்தி, உன்னை புகழ்ந்து உனக்கு அடிமைப்பட்டேன். ஆனா அந்த அன்பு எப்படி அன்பு? வாய்ந்த அன்பு, மிக வாய்ந்த அன்பு. உன்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்பு என் மனதில் தோன்றி, உன்னால் தரப்பட்ட அன்பு என் மனதிற்குள் வந்து அதனை ஆக்கி, என் மனதில் அந்த அன்பை ஆக்கினவன் நீ. அப்படி ஆக்கி அந்த அன்பை கொண்டு உன்னை நான் புகழ்ந்து உனக்கே அடிமைப்பட்டேன். என் பாக்கியத்தால் இனி, இனி எனக்கு அது பாக்கியம், இதெல்லாம் எனக்கு என் பாக்கியத்தால கிடைத்தது, இனி என் பாக்கியத்தால் இதை தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு பொருள் எடுக்கலாம். அடிமைப்பட்டது என்னுடைய பாக்கியத்தால்ங்கிறார். இனி உனக்கு அடிமைப்பட்டேன், உனக்கு இனி என் பாக்கியத்தால். இனி மேற்கொண்டு நான் உனக்கு அடிமையப்பா,
ஆனா அப்படி அடிமையா இருக்கிறது என்னுடைய பெரிய பாக்கியம், என்னுடைய நல்லூழ் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த பாட்டு இன்னும் அருமையான பாட்டு. இனிது என்பர் காமம் அதனிலும் ஆற்ற இனிது என்பர் தண்ணீரும். எந்தாய் இறைவன்கிட்ட சொல்றாரு, இனிது என்று காமம் நீர் வேளாது நின் பெருமை வேட்பரேல் சேமநீர் சிறிது ஆகும். அதை கொண்டு கூட்டி வாசிக்கிறதா இருந்தா, இனிது என்று காமம் நீர் வேளாது நின் பெருமை சிறிது வேட்பரேல் சேமநீர் ஆகும். அதாவது அந்த முதல் லைனே ரொம்ப ஆச்சரியம். எனக்கு இவங்க காலத்தை நினைத்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுன்றாங்க. குறைந்தபட்சம் 1200 வருடங்களாவது ஆயிருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்த்தோம்னா கூட 1200 வருடங்களை தாண்டி அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பயிற்சி. இப்போ வரைக்கும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க, காமம் இனிது என்பர். அப்படி அவ்வளவுதான் சொல்றாரு. காமம் என்றால் இந்த இடத்தில் இந்த உலகை அனுபவித்தல், போகம், நல்ல வீடு, நல்ல சாப்பாடு, நல்ல உறக்கம், நல்ல காட்சி, நல்ல இசை, இப்படி உடலால் அனுபவிக்கத்தக்க இனிய விஷயங்கள் அத்தனையுமே காமம். நமக்கு காமம்னாலே அது உடலுறவுங்கிற பொருளை நம்ம ரொம்ப பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்போ. ஆனா தமிழ்ல காமம் என்பது உடலால் துய்க்கப்படும் இன்பங்கள் அனைத்திற்கும் பொதுவான சொல். அப்போ ஐம்புலன்களாலும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லாமே காமம் தான். போகம், அனுபவிக்கப்படுவது போகம், அனுபவிக்கும் ஆசை காமம். அந்த காமம் இனிது, அனுபவிக்கிற ஆசை ரொம்ப இனிய ஒன்று. அதை விட இனியது தண்ணீர். என்ன இது, என்ன வித்தியாசமா இருக்கு? அதனிலும் ஆற்ற இனிது என்பர் தண்ணீரும். அப்ப போகம் என்பது இங்க சோறு, உண்ணும் உணவு. ஒன்னு அனுபவிக்கிறோம், அனுபவித்த பிறகு தண்ணீர் என்பது என்ன? நீங்க எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் சாப்பிட்ட அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கும் போது இருக்கிற மகிழ்ச்சி இருக்குல்ல, நிறைவு, அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுவது. சோறும் நீரும்ங்கிற வார்த்தையை எப்போதும் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஒருத்தனுக்கு உணவும் நீரும் கொடுப்பது பெரிய உத்தமமான காரியம். கால்நடைகளுக்கு கூட நீர் கொடுக்கணும். அதனாலதான் ஊருக்குள்ள வெளியில தொட்டி, கல்லுல தொட்டி செஞ்சு போட்டிருப்பாங்க அந்த காலத்துல. அந்த இப்போ கிணத்துல வந்து ஊருக்குள்ள நீங்க நுழையும் போது ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல நீர் இறைப்பதற்கான சால் எப்போதும் போட்டிருப்பாங்க. வெளியூர்காரன் வந்தா கூட அந்த சால் வழியாக நீரை இறைத்து குடிக்கலாம். ஆனா ஒரு ஆடோ மாடோ வருதுன்னு வைங்க, அதுக்கு நீரை இறைத்து குடிக்க முடியுமா கிணத்துல இருந்து? அப்போ சைடுல கல்லுல தொட்டி கட்டி போட்டிருப்பாங்க அந்த காலத்துல. அதுல இறைச்சி அந்த தொட்டியில தண்ணியை நிரப்பிட்டு போயிடுவான். யார் வேணாலும் அதை செய்யலாம். அந்த நிரப்பப்பட்ட தொட்டி நீரை கால்நடைகள் வந்து அருந்தும். குதிரையில போவாங்க அந்த காலத்துல, மாட்டு வண்டியில போவாங்க, ஆடு மாடுகளை கூட்டு போவாங்க. அதுகளுக்கெல்லாம் தண்ணி வேணும்ல, அதெல்லாம் அந்த தொட்டி தண்ணியை குடிக்கும். அப்ப தண்ணீர் என்பது எந்த அளவிற்கு காமம் என்பது நாம முயன்று அனுபவித்து ஒரு விஷயத்த என்ஜாய் பண்றோம். ஆனா தண்ணீர் என்பது இயல்பாகவே இந்த உடல் அனுபவிக்கும் ஒன்று. தண்ணீரை சமையல் பண்றோமா? நீங்க நல்ல தாகமா இருக்கும்போது, சார் சூப்பரா வந்து பீஸா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். இல்லைங்க, ஒரு தண்ணி தாங்க ஒரு சொம்பு வேணும் போல இருக்கு. அதை விடுங்க சார், பிரமாதமா இட்லி, சக்கரை பொங்கல், கேசரி, காஃபி, வடை, வாங்க சாப்பிடலாம். எனக்கு ஒரு சொம்பு தண்ணி தான். நீங்க தண்ணி தாகத்துல இருக்கும்போது உங்களுக்கு தண்ணீரை விட சுவையாக எது இருக்கும்? இந்த இந்த கதையில வரும், பேர் என்ன, இந்த முல்லா கதைகள் மாதிரியே ஒருத்தர் புத்திசாலி ஒருத்தர் இருப்பார், ஹோட்ஜான்னு சொல்லுவாங்க. ஹோட்ஜா கதைகள்னு நிறைய வரும். அதுல ஹோட்ஜா வந்து இந்த தெனாலிராமன் ஒரு புலவரை பயமுறுத்தி விரட்டி விடுவான் இல்லையா, திலகாஷ்ட மகிஷ்ட பந்தனம்னு சொல்லி. இந்த டைப் கதைகள் உலகம் பூரா இருக்கு. ஓவரா படிச்ச ஒருத்தனை வந்து ஒரு சாதாரண அறிவு படைத்த ஒருவன் பயமுறுத்தி அனுப்புறது. அத மாதிரி ஒருத்தன் ஹோட்ஜா இருக்கிற ஊருக்கு வந்துடுறான். அவனை வந்து யாராலையும் வெல்லவே முடியல. இப்போ ஹோட்ஜாவை எல்லாரும் இழுத்து விட்டுறாங்க. அப்ப ஹோட்ஜா வந்து கேள்வி கேட்கிறாரு, அவன் பதில் சொல்லணும்.
அப்ப அவன் அவர் கேட்கிறாரு, ஹோட்ஜா கேட்கிறாரு, உலகத்திலேயே சுவையான பானம் எது அப்படின்னு. அவன் வந்து சர்பத், இது பழரசம் என்னெல்லாமோ சொல்றான். இல்ல அப்படின்னு மறுக்கிறாரு. உடனே அவன் சரி எனக்கு தெரியலப்பா, நீ சொல்லு, நீ சொல்ற ஆன்சர் பொருத்தமா இருக்கணும், என்னோட சிறப்பானதா இருக்கணுங்கிறாரு. அப்போ ஹோட்ஜா சொல்றாரு, தாகித்தவனுக்கு தண்ணீர் அப்படின்றாரு பதில். வெறும் தண்ணீர் இல்ல, தாகித்தவனுக்கு, தாகமுடையவனுக்கு தண்ணீருங்கிற. அதை போல உலகில் சுவையான பானம் எதுவுமே கிடையாது. அந்த ஆள் தோல்வி ஒத்துக்கிறார். ஆமா, ரொம்ப சரி. அவர் சொன்னது எல்லாமே எல்லாம் சரியா இருக்கும்போது நாக்க தீட்டிட்டு உட்கார்ற உணவு வகைகள். அதுதான் இனிது என்பர் காமம். அதையும் விட ஆற்ற இனிது இந்த உலகத்துல அந்த நம்மளால உருவாக்கப்பட்ட காமங்கள் இல்லாத போது இந்த உடலுக்கு இயல்பாக கிடைக்க வேண்டியது நடந்துகிட்டே இருக்கும். கால் வலிக்குது, ஒரு சோஃபா, ஒரு குஷன், ஒரு ஏசி இருந்தாதான் உட்காருவேன்னு சொல்லுவீங்களா? ஒரு மரத்தடியில ஒரு கல்லு கிடக்கு, எப்பா நல்ல வேளை மரத்து நிழல்ல இந்த கல்லுலயாவது உட்காடுறான்ப்பா, அப்ப என்ன செய்றீங்க? ஆற்ற இனிது. தண்ணீர் போல அது அந்த இடத்துல உங்களுக்கு அதை விட பெட்டர் எதுவும் கிடையாது. அது இயல்பா கிடைக்கக்கூடியது. நீங்க செயற்கையா செய்யறதுக்கு அதுல ஒண்ணும் இல்லை. செயற்கையா செய்யற காமமும் சரி, இந்த உடல் இயல்பாக விளையும் விஷயங்களும் சரி, ரெண்டையும் குறிப்பிடுறாரு. அதனாலதான் அதனிலும் ஆற்ற இனிது, செயற்கையை தாண்டி இயற்கையாகவே இனிமையாக இருப்பது. இப்பவும் யோசிச்சு பாருங்க, உணவு, பழம், இதெல்லாம் பழம் ஏன் ஹியூமன்ல 90% அலர்ஜிங்கிற கம்ப்ளைண்ட் தவிர எல்லாருக்கும் பழம் பிடிக்கும் இந்த உலகத்துல. ஏன்? அது ஆற்ற இனிது, அது இயல்பாக மனிதனின் உணவு, மிருகங்களின் உணவு. மனிதன் எனும் மிருக வகையின் உணவு பழம். அதை சாப்பிட்டோம், அதை அதுக்கு விரும்பாதவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ அதனிலும் ஆற்ற இனிது என்பர் தண்ணீரும். எந்தாய் என்னை படைத்த இறைவனே, காமம் இனிது என்றும் நீர் வேளாது, இயல்பாக உடல் கேட்கும் நீரையும் வேண்டாம் என்று மறுத்து, வேண்டாம் மறுத்துனா அப்ப சாப்பிடாம இருக்கணும், தண்ணி குடிக்காம இருக்கணுங்கிற அர்த்தமா? அப்படி அல்ல. அந்த வார்த்தையை கவனிங்க. காமம் நீர் வேளாது. இயற்கையாக இந்த உடல் உந்தும் ஒரு விஷயத்தை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு, செயற்கையாக நாம் விரும்பக்கூடிய பொருட்கள், காமம், உலகத்தால் உருவாக்கப்பட்ட பண்டங்களின் மேல் இருக்கக்கூடிய விளைவையும் விரும்பாது. அதை விரும்பாம இருந்தாலே போதும். அதை அனுபவி, ஆனா அதை விரும்பாத, விரும்பி அனுபவிக்காத. சார் அவசியப்பட்டது ஒரு கார் வாங்க, இல்ல சார் நான் BMW வாங்கினாதான் அதுல போவேன் சார். அப்ப அதை நீ அது போயிட்டே இருக்கும். அந்த ஆசைக்கு ஏது முடிவு? உணவு பசிக்குது சார், நல்லா அருமையா ஒரு ரசம் வச்சு சாப்பிடலாம் நினைக்கிறேன், தாராளமா செய்ய, இறைவனை வணங்கி அவனை. இல்ல சார், எனக்கு சாப்பாடுனாலே 2 நான்வெஜ் ஐட்டம் 2 வெஜ் ஐட்டம் இருக்கணும் சார். அப்படிதான் சார். அப்போ நீ அது பின்னாடி போயிட்டேன்னு அர்த்தம். அதுதான் இந்த இடத்துல வேளாது. அதையே அது மேல நீ ஒரு ஆசை வச்சிருக்கல, அந்த ஆசையை துறந்து, அந்த அளவு ஆசையில சிறிதாவது நின் பெருமை வேட்பரேல். அதான் சிறிது, நின் பெருமை சிறிது வேட்பரேல். கொஞ்சம் அந்த உணவு மேலையும் நீர் மேலையுமா இருக்கக்கூடிய அந்த பற்றிலிருந்து ஒரு சிறு துளியை உன்மேல் வைத்தார்களானால் அது சேம நீர் ஆகும். சேம நீர்னா என்ன? சேமம் என்றால் காப்பாற்றக்கூடியதுன்னு பொருள். அந்த இப்போ இதுல பெரிய கப்பல்ல போனீங்கன்னா லைஃப் போட் வச்சிருப்பாங்க. அதென்ன லைஃப் போட்? இந்த கப்பல் செயலிழந்து போச்சுன்னு வைங்க, அந்த போட்ல போய் நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்கலாம். அத மாதிரி இருக்கிறது, அதுக்கு பேர் சேமக்கலம் அப்படின்னு பேரு. பெரிய நாவாய்களில் சேமக்கலம் இருக்கும். சேமம் என்றால் அதான். ஸ்டெப்னி டயர், அதுக்கு நம்ம பழைய பேர் என்ன? சேம அச்சு, சாரி சேம சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வண்டிக்கு அச்சு தான் அந்த காலத்துல முக்கியம். அச்சாணி உடஞ்சு போச்சுன்னா வேற அச்சாணி வேணும்ல, ஸ்பேர்ல 4 அச்சாணி வச்சிருப்பாங்க, சேம அச்சு வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த சேமம்ங்கிறது அந்த காப்பாற்றக்கூடியதுங்கிற பொருள்ல வரும். சேம நீர், உயிர் போகும் தருணத்துல ஒரு துளி நீர் கொடுத்தா ஒருத்தனுக்கு உயிரை காப்பாத்திடலாம். அப்படிப்பட்ட நீர் போல இறைவனது பெருமை நம்மை காக்கும். சேம நீர் ஆகும் எது? நின் பெருமை சிறிது வேட்பரேல் அது சேம நீர் ஆகும் அப்படின்னு அவர் சொல்றார். உலக இன்பங்களும் இந்த உடல் விளையும் இன்பங்களும் அதையே நினைத்து கொண்டு அதற்காகவே நமது எல்லா சிந்தையும் செலவு பண்ணாம
அதில் ஒரு சிறிதை எடுத்து இறைவன் பேர்ல செலவு பண்ணா கூட அது நம்மை காக்கக்கூடிய ஒன்றாக மாறும். சிறியார் பெருமை சிறிதின் கண் எய்தும், அறியாரும் தாம் அறியார் ஆவர், அறியாமை மண்கொண்டு மண்குண்டு மண்ணுமிழ்ந்த மாயனென்று எண்கொண்டு என் நெஞ்சே இரு. ரொம்ப அருமையான பாடல். ஒருவனுக்கு பெருமை என்றால் எல்லாருக்கும் புகழ் மேல ஆசை இல்லையா? அனைவருமே புகழ் மேல் ஆசை கொண்டவர்களாக இருக்கும். அப்படி புகழ் மேல ஆசை கொண்டிருக்கும் போது தனது புகழை தானே கேட்டு அதை தானே நம்பி தானே மிகச் சிறந்தவன் என்று தானே நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு அறியாமை வந்து சேரும். இப்போ தலைவர் அவர்கள் நினைத்தால் தமிழ்நாட்டை தலைகீழாக மாற்றிவிட முடியும் அப்படின்னு ஒருத்த மேடையில பேசுறான். நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். ஆஹா நிஜம், நம்ம நினைச்சாலும் தலைகளை மாத்திரலாம் என்ன அப்படி நான் என்னையே நானே நினைச்சுக்கிட்டு அந்த வார்த்தையில விழுந்து நானே அந்த பெருமையை நம்ப ஆரம்பிக்கிறேன். சிறியார் பெருமை சிறிதின் கண் எய்தும். ஆனால் அது எங்க கொண்டு உன்னைய விடும்? சிறிதின் கண் எய்தும், உன்னைய கொண்டு கீழ்மையில தான் விடும். சிறியார் பெருமை ஒரு 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 காதைக்கு ஆகாத நம்ம உலக வாழ்க்கைய, அந்த உலக வாழ்க்கையில நான் பெரிய வெற்றி பெற்றவனாக என்னை கருதி கொண்டு எனது பெருமையை நானே நம்பிக்கொண்டு அதனையே பற்றுக்கோடாக பிடித்து கொண்டால் அது என்னை கீழ்மையில் கொண்டு தள்ளும். சிறியார் பெருமை சிறிதின்கண் எய்தும். இன்னொரு பொருள் எப்படி சொல்றாங்க? குணமில்லாதவர்கள் சிறியார், குணத்தில் சிறியவர்கள் நம்மை புகழ்ந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நம்மை கீழ்மையில் கொண்டு தள்ளும். என்னை ஒருத்தன் புகழ்ந்து சொல்றான்னா அவன் யாரு? இப்போ என்னை விட உயர்ந்தவன் சான்றோன் அறிஞன் ஒருத்தன் வந்து ராஜகோபால் நல்லா பேசுறீங்கப்பா, நல்லா சொல்றீங்கப்பான்னு சொன்னா நான் மகிழ்ச்சி அடைவேன். இறைவனுக்கு நன்றி ஐயா, உங்க ஆசீர்வாதம்னு நான் அந்த வார்த்தையை சொல்லுவேன். அவனே மொள்ள மாதிரி முடிச்ச வைக்கியா இருக்கான். அவன் ஒருத்தன் வந்து நின்று சார் செமையா பேசுறீங்களே சார், அருமையா பேசுறீங்க சார், நீங்க மட்டும் டிவில எல்லாம் பேசுனீங்கன்னு வைங்க, என்ன சார் லட்ச லட்சமா கொட்டி கொடுப்பேன். இதை நான் நம்பிக்கிட்டு உட்காந்துருந்தேன்னு வைங்க. அந்த வார்த்தையை நம்பினா கடைசியில என்ன ஆகும்? அவன் சொல்ற இடத்துக்கு அவன் பின்னாடி போனேன்னா நான் என்னுடைய கீழ்மையை போய் நான் சந்திக்க வேண்டியிருக்கு. அதனால சிறியார் கண் பெருமை, சிறியார் பெருமை சிறிதின் கண் எய்தும். ரெண்டு பொருள். சிறியார் பெருமை, நாமே சிறியார், நம்முடைய பெருமையை நாமே பேசிக்கொண்டால் நாம் கீழ்மையில் போய் முடிவோம். நம்ம இன்னொரு பொருள், நம்மை விட குணத்தில் தாழ்ந்தவர்கள் நம்மை புகழ்வதை நான் நம்பினால் அது நம்மை கீழ்மையில் கொண்டு தள்ளும். ரெண்டு பொருளும் அதுக்கு பொருந்தது. அறியாரும் தாம் அறியார் ஆவர். என்ன பொருள்? அறியாரும் தாம் அறியார் ஆவர். பொய்யாழ்வாரோட சிக்னேச்சர். ஒரே சொல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட முறைகள்ல போட்டு பொருள் எடுக்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? இவருடைய சிறப்பு அது, பொய்யாழ்வாருடைய சிறப்பு. சிறிதின் கண் எய்தும் என்பதை அறியாரும் தாம் அறியார் ஆவர். மேல ஒரு வரி சொன்னேன்ல, பொய்யாழ்வார் சொல்றாரு, மேல ஒரு வரி சொன்னேன்லப்பா, அதை அறியாதவன் தான் நிஜமாவே அறிவில்லாதவன், அறியாதவன். இந்த விஷயம் எவனுக்கு தெரியலையோ அவன் தான் நிஜமாவே தெரியாதவன். எந்த விஷயம் தெரியாதவன்? சிறியார் பெருமை சிறிதின்கண் எய்தும் என்பதை அறியாரும் தான் அறியார் ஆவர். அவன் தான் அறிவில்லாதவன். மற்ற விஷயம்லாம் தெரியலன்னா உனக்கு அறிவில்லாதவன் கிடையாது. சார் எனக்கு ரசம் வைக்க தெரியாது சார், நீ அறியாதவன்லாம் கிடையாது. சார் எனக்கு பெருமாள் கோயிலுக்கு எப்படி போவேன்னு தெரியாது, நீ அறியாதவன்லாம் கிடையாது. சார் என்ன சொல்றீங்க சார், சிறியார் பெருமை சிறிதின்கண் எய்தும்னா சொல்றீங்க, எனக்கு தெரியாத, அப்ப நீ அறிவில்லாதவன். அது தெரியாதுன்னா நீ அறிவில்லாதவன். அதான் அவர் சொல்றாரு, சிறியார் பெருமை சிறிதின்கண் எய்தும் அறியாரும் தான் அறியாராவர். அது தெரியாதவனும் அறியாதவன் தான். அறியாமை யாரும் அறியாமல் அர்த்தம். இந்த அறியாமைக்கு அறிய முடியாமைங்கிற பொருளும் எடுக்கலாம். யாராலும் அறிய முடியாதபடி மண் கொண்டு இந்த மண்ணை உருவாக்கி, மண் உண்டு அந்த மண்ணையே பிரளய காலத்தில் உண்டு, மண் உமிழ்ந்து அதையே மீண்டும் வெளியே கொண்டு வந்து திரும்ப உருவாக்கி, மாயன் என்று
எல்லா மாயவற்றையும் செய்யக்கூடிய ஒருவனை எண்ணிக்கொண்டு இரு நெஞ்சே, என் நெஞ்சே எண்ணிக்கொண்டு இரு. இந்த எண்ணிக்கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் எண் கொண்டு இருன்னு சொல்றாரு. மீட்டருக்காக அதை கட் பண்ணிட்டார். அவனையே மனதில் நினைச்சுக்கிட்டு இரு, வேற ஒண்ணு வேண்டாம். அப்போ எனக்கு பெருமைன்னு நான் சொல்றதெல்லாம், என்னை பார்த்து ஒருத்தன் உனக்கு பெருமையா உன் பெருமையை பேசுகிறேன்னு சொன்னா அதெல்லாம் என்னை கொண்டு போய் எங்கேயாவது தள்ளி விட்டுரும், குப்புற தள்ளி விட்டுரும். அது தெரியாதவன் நிஜமாவே தெரியாதவன். அப்ப நான் எதை தெரிஞ்சுக்கணும்? நீ ஒன்னையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த உலகை படைத்து எவரும் அறிய முடியாத விதத்தில் இந்த உலகை படைத்து இந்த உலகை அழித்து மீண்டும் அதை உருவாக்கி இப்படி மாயங்களை நிகழ்த்துபவனை மனதில் எண்ணிக்கொண்டே இருந்தாலே போதுமானது. அவ்வளவுதான். இரும் தன் கமலத்து இருமலரின் உள்ளே திருந்து திசைமுகனை தந்தாய். பாருங்க, நாம எல்லாரும் படைப்பின் தெய்வம் யாருன்னு சொல்லுவோம்? பிரம்மனை சொல்லுவோம். இப்ப எங்க போறாரு? பிரம்மனையே படைத்தவன் நீங்கிறார். இருன் கமலம், இரும் என்றால் விரிந்தங்கிற பொருள், சரி பரந்தங்கிற பொருள், பெரிய பரந்த. இரும் தன் குளிர்ந்த கமலத்து தாமரைப்பூ. அது எப்படிப்பட்ட தாமரைப்பூ? இருமலரின், விரிந்த மலர், மலர்ந்த தாமரை. பெரிய தாமரை, மலர்ந்த தாமரை, ரெண்டுக்குமே இருங்கிற பொருளை போடுறாரு. இரும் தன் கமலத்து, பெரிய தாமரைப்பூ. பெரிய தாமரைப்பூ மொட்டா இருக்கா மலர்ந்து இருக்காப்பா? இரு மலரின். இப்ப மலர் இரு மலர்னு சொல்லி, மலர் என்றால் மலர்ந்தது, இரு மலர்னா நன்கு விரிந்து மலர்ந்தன்னு அர்த்தம். அந்த மலருக்கு உள்ள இருக்கிறவன் யாரு? திருந்து. திருந்து என்றால் சமர்த்தன்கிற பொருள், அதாவது செய்யக்கூடிய யுக்தி உள்ளவன் அர்த்தம். எதை செய்யக்கூடிய யுக்தி உள்ளவன்? படைப்பை செய்யக்கூடிய யுக்தி உள்ளவன். யாரு? திசைமுகன். 4 திசைகளிலும் முகத்தை உடைய பிரம்மன். அவனை நீதான் தந்தாய், அவனை கொடுத்தாய். பெரிய தாமரைப்பூவில், குளிர்ந்த தாமரைப்பூவில், விரிந்து மலர்ந்த தாமரைப்பூவில் அமர்ந்து கொண்டு படைப்பின் யுக்திகளையெல்லாம் தெளிவர தெரிந்து விளங்கக்கூடிய பிரம்மனை கொடுத்தவனே. பொருந்திய நின் பாதங்கள், பொருந்திய என்றால் புத்தியில் பொருந்திய அந்த பாதங்களை ஏத்தி பணியாவேல். அந்த பாதங்களை புகழ்ந்து பணியவில்லை என்றால் பல்பிறப்பும் எமக்கு எல்லாம் ஏதங்கள். உன்னை வணங்கலாம் என்ன கிடைக்கும்? பல பிறப்பு கிடைக்கும். அது சொல்லியாச்சு. பல் பிறப்பும், பல பிறப்பு கிடைக்கும். அந்த பிறவிலையும் என்ன கிடைக்கும்? பல் பிறப்பும் எமக்கு எல்லாம் ஏதங்கள். ஏதங்கள்னா துக்கங்கள்னு அர்த்தம், துயரம்னு அர்த்தம். உன் பாதத்தை பணிந்து வணங்கவில்லை என்றால், நல்ல கவனிங்க, படைப்பின் தெய்வத்தை கொடுத்தவனேன்னு சொல்லிட்டு பல்பிறப்பும்னு அடுத்து போடுறாரு பாருங்க. படைப்பின் தெய்வத்தையே படைத்தவனே உனது பாதத்தை பணிந்து வணங்கவில்லை என்றால் எனக்கு இனி வரக்கூடிய பல பிறவிகளும், இறைவனை வணங்குபவர்களுக்கு பிறவி கிடையாதுன்னு சொல்லியாச்சு. பணினா பாதங்கள் ஏற்றி பணியாவேல், பாதங்களை பணியவில்லை என்றால் உனக்கு பிறவி உண்டு. அந்த பிறவியும் எப்படி இருக்கும்? பல்பிறப்பும் எமக்கு எல்லாம் எல்லாம் துக்ககரமான பிறவியாவே போய் முடியும் அப்படின்னு சொல்ற. அடுத்த பாட்டுல இன்னும் சுவாரஸ்யமா ஒரு வரி இருக்கு. இரு நிதியம் எமக்கு என்று ஏமாந்து இராதே. நிதியம் என்றால் செல்வம். இரு நிதியம், 2 பொருள் இருக்கு. 2 வகையான பொருட்கள், 2 வகையான பொருட்கள். இருநிதி, இன்னொன்னு இருநிதி என்றால் அதாவது நிலைத்திருக்கும், அது எப்படி சொல்றது, நிறைந்த செல்வம் அப்படிங்கிற பொருளும் வரும். இருநிதினா என்ன கணக்கு? முன்னோர் சேர்த்து வைத்ததும் நான் சம்பாதித்ததுமான சொத்துக்கள். ஏன்னா சொத்துக்களுக்கு ஃபியூச்சர் போட முடியாது. நான் அடுத்த பிறவியில அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொத்தை விட்டுட்டு போக முடியாது. எங்க தாத்தா சேர்த்த சொத்தை நான் இன்னைக்கு அனுபவிப்பேன், நான் சேர்த்த சொத்தை நான் அனுபவிப்பேன். நான் இந்த பிறவியில சேர்த்த சொத்தை அடுத்த பிறவியில அனுபவிப்பேனா? தெரியாது. அப்ப இருநிதி என்பது மூத்தோர் சேர்த்ததும் நான் சேர்த்ததும், தி பாஸ்ட் அண்ட் பிரசன்ட். அதான் இருநிதியும். எமக்கு என்று ஏமாந்து இராதே. அந்த 2 சொத்துக்களும், 2 விதத்தில் வந்த சொத்துக்களும்
எனக்கு எப்போதும் தொடர்ந்து இருக்கும்னு நீ ஏமாந்து அப்படி நினைச்சிட்டு இருக்காத. அப்படி இருந்தா ஏமாந்து போயிருவேன். அப்படி நினைச்சிட்டு இருக்காத. தமக்கு என்றும் சார்வம் அறிந்து, சார்வம் என்றால் சரணம்னு அர்த்தம், அடைக்கலம்ங்கிற பொருள். சார்வம் என்றால் ஒருவர் இப்ப என்ன சொல்றது, அடைக்கலம் அடைதல். தமக்கு என்றும் சார்வம்ல இருந்தா சார்புங்கிற வார்த்தை வருது, சார்ந்திருத்தல். அப்ப எதை சார்ந்து இருக்கணும் நீ என்பதை அறிய வேண்டும். சரி, எதை சார்ந்து இருக்கணும்? தமக்கு என்றும் சார்வம் அறிந்து, அதாவது நான் தனித்து இருப்பவன் அல்ல, ஆத்மா தனித்து இயங்காது, இயங்க முடியாதது. உலக இன்பங்களை பற்றி கொண்டு தனித்து இயங்க முடியும் என்று ஆன்மாவை நம்பச் செய்வதே மாயை. அப்ப முதல் அறிவு என்ன? தமக்கு என்றும் சார்வம், என்றும் வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்க. எப்போதும் ஆன்மா பரமான்மாவை சார்ந்தே இருக்கிறது ஜீவான். அதை முதல்ல அறியணும். நான் தனித்து நிற்க முடியாது, நான் எதையாவது சார்ந்துதான் இருக்க முடியும் என்பதை அறிந்து, அடுத்தது எதை சார்ந்துங்கிற அறிவு இரண்டாவது வரணும். நமக்கு என்றும் மாதவனே என்னும் மனம் படைத்து, தனியா நிக்க முடியாது, சார்ந்து நிக்கணும். அறிவு, முதல் அறிவு. இரண்டாம் அறிவு, எதை சார்ந்து நிற்க வேண்டும்? நமக்கு என்றும் மாதவனே. ரெண்டு இடத்துல என்றும் போடுறாரு பாருங்க. தமக்கு என்றும் சார்வம், நமக்கு என்றும் மாதவன். எப்போதும் ஆன்மா சார்ந்தே இருக்கிறது, எப்போதும் ஆன்மா சார்ந்திருப்பது மாதவனையே, இறைவனையே எனும் மனம் படைத்து. என்னும் மனம் படைத்துனா என்ற எண்ணத்தை மனதில் உருவாக்கி, மற்றும் அவன் பெயர் நாவினால் ஒத்து ஓதுவதே. இதை கொண்டு விட்டு வாசிக்கிறதா இருந்தா, இருநிதியம் எமக்கென்று ஏமாந்து இராதே, நமக்கு என்றும் மாதவனே என்னும் மனம் படைத்து, மற்றும் அவன் பேர் நாவினால் ஒத்து ஓதுவதே தமக்கு என்றும் சார்வம் என்று அறிந்து இரு. அவ்வளவுதான் வாசகம். அவன் பெயரை நாவினால் ஒத்து ஓதுவதே. அந்த ஒத்து ஓதுதல்ங்கிறது மீட்டருக்காக நீட்டல் விகாரமாகி நாவினால் ஓத்துங்கிற வார்த்தையா வருது. நீட்டல் நெடிலா போடுறாங்க, அது குறிலா தான் வாசிக்கணும். நெடில் மீட்டருக்காக போடுறது. நாவினால் ஒத்து ஓதுவது வேதம் என்கிற பொருள்ல சொல்றாங்க. ஏன்னா உச்சரிப்பு தெளிவா இருக்கணும் இல்லையா, அதனாலதான் நாவினால் ஒத்து ஓதுதல், அது வேதத்தை குறிக்கிற சொல். ஒத்து என்பது வேதம், வேதத்திற்குரிய சொல். சோ நாவினால் ஒத்து ஓத வேண்டும், அவன் பெயரை வேதத்தை போல உச்சரிக்க வேண்டும், சொல்ல வேண்டும், அவனையே மனதால் வணங்க வேண்டும், அவனே நமக்கு என்றும் துணை என்று அறிய வேண்டும். அப்படி இல்லாமல் முன்னோர் சேர்த்ததையும் நாம் சேர்த்த செதையும் செல்வத்தையும் நிலையென்று நம்பி இருந்தால் நாம் ஏமாந்து போக வேண்டும். அதான் இந்த பாடலின் பொருள். அடுத்த பாட்டு இன்னும் சுவாரஸ்யமான பாட்டு. ஏழைகள், ஏழைகளே, ஏழைகள்னா என்ன? அறிவில்லாதவர்கள் தான் ஏழைகள். இங்க புவர் அப்படின்னா பணம் இல்லாத, என்ன சொல்றது, எக்கனாமிக்கலி புவர் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லல, ஸ்பிரிச்சுவலி புவர்ங்கிறார். நீங்க எல்லாம் ஆன்மா ஆன்ம அறிவில் குறைந்தவர்கள், ஆன்ம அறிவில் வறியவர்கள். ஆகவேதான் ஏழைகள் ஒத்து அதனை வல்லீரேல். வார்த்தையை பாருங்க, ஒத்து அதனை வல்லீரேல். ஒத்துனா வேதம், வேதத்துல வல்லவராக இருப்பீர்களானால். யாரு வேதத்துல வல்லவர்களாக இருப்பீர்களானால்ங்கிறவரை எப்படி கூப்பிட்டாரு? ஏழைகள்னு கூப்பிட்டாரு. நீ வேதத்தை பிரமாதமா ஒத்து சொல்றவனா இருந்தாலும் ஆன்மீகத்துல வறியவனா இருப்ப. அந்த வார்த்தையை கவனிங்க. ஏழைகள் ஒத்து அதனை வல்லீரேல் ஏத்தும் திறன். எதை ஏத்தும் திறன்? உத்தமன் பேர் ஏத்தும் திறன். நீங்க வேதத்தை மிக அருமையாக சொல்லுகிறவர்களாக இருந்தாலும் உத்தமனாக விளங்கும் எம்பெருமானுடைய பெயரை, அவனது புகழை ஏத்தும் திறம், அதை சொல்லும் அறிவை, அதை சொல்லும் அந்த திறத்தை பெறவில்லை என்றால், இத்தனையே, அந்த வார்த்தையை பாருங்க, உத்தமன் ஏத்தும் திறம் இத்தனையே ஓத்தின் பொருள் முடிவும்.
அதாவது நீங்க வேதத்தை ஓதுவதில் வல்லவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இறைவனது திருப்பெயரை திருப்புகழை நீங்கள் புகழ்ந்துரைக்கும் திறம் இத்தனையே கொஞ்சம் போலையாவது இருந்ததுன்னா அதுல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அது இவ்வளவுதான்னு தெரியும். இத்தனையுமே இவ்வளவுதான் அர்த்தம். இவ்வளவுதான்னு தெரியும். எது? ஒத்தின் பொருள் முடிவும் இத்தனையே. அவனது பெயரை புகழ்ந்து சொல்லுகிறீர்கள் இல்லையா? வேதத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளின் முடிவாக விளங்குவதும் அதுதான் உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான் யா அப்படின்றாரு. இத்தனையே வேதத்தை நன்கு ஓத வல்லீர்கள் என்றால் அந்த வேதத்தால் புகழப்படும் நீங்கள் அவனை புகழ்ந்து சொல்வீர்களா, சொல்ல தெரியுமானால் அந்த வேதத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளின் முடிவும் அவ்வளவுதான். நீ அவனை புகழ்ந்து சொல்ல தெரியுமா? உத்தமன் பேரேத்தும் திறம் அது தெரிந்தால் ஒத்தின் பொருள் முடிவும் இத்தனையே. வேதத்தினுடைய மொத்த பொருளின் முடிவும் இவ்வளவுதான். அதனை நன்று மாட்டீரேல், அதனை நன்று செய்ய மாட்டீரேல், இதை நன்றாக உங்களுக்கு செய்யவில்லை என்றால் என்னதாகும்? அதாவது அந்த வார்த்தையை சொல்லும் போதே அவர் அதை எப்படி சொல்றாங்க, நீ ஸ்பிரிச்சுவலி ஆர் புவர், வேதத்தை நல்லபடியா சொல்றீங்க, அது கூடயே இறைவனது புகழையும் இறைவனை மனதால் தியானித்து அவனது புகழை மனதால் உணர்ந்து அதை செய்ய முடியவில்லை என்றால், செய்ய முடிந்தால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அதுதான் வேதத்தினுடைய முடிவான பொருளும் அவ்வளவுதான். அதை நன்று உணர மாட்டீரேல், அது உங்களுக்கு சரியாக தெரியவில்லை என்றால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, மாதவன் பேர் சொல்லுவதே ஒத்தின் சுருக்கு. வேதத்தினுடைய சுருக்குன்னா என்ன? வேதத்தினுடைய திரண்ட பொருள், வேதத்தினுடைய அந்த எசன்ஸ், த நெக்டர் ஆஃப் வேதம், அதைவே மாதவனுடைய பெயர் தான். அது உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, என்ன நடக்கும்? அறிமின் அறிந்து கொள்வீர்களாக கடைசியா சொல்றாரு. தெரிந்து கொண்டால் ஏத்தும் திறம், அதுதான் அவன் பேர். வேதமே இதைத்தான் சொல்லுகிறது. வேதத்தின் பொருள் முடிவும் இத்தனையே, ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே. வேதத்துடைய பொருளை இவ்வளவுதான், அவன் பேரை சொல்றதுதான். உத்தமன் பேரேத்தும் திறம் ஒத்தின் பொருள் முடிவு, அவ்வளவுதான். நீ வேதம் ஓதுறவன், வேதத்தினுடைய மொத்த பொருளுமே இறைவனது பெயரைத்தான் பாடுகிறது, அவன் புகழை தான் பாடுகிறது. தெரியுதா? தெரியலையா? இன்னொரு தடவை சொல்றேன், தெரிஞ்சுக்க. வேதத்தினுடைய ஒட்டுமொத்த சுருக்கமும் வேதத்தினுடைய ஒட்டுமொத்த எசன்ஸுமே மாதவன்கிற பேர் தான், இறைவனது திருப்பெயர் தான் அப்படின்னு சொல்றாரு. ஐயார் சுலாவி நின்று சுருக்காக வாங்கி நெருக்காமுன். நம்ம பெரியாழ்வார் வாசனம் படிக்கும்போது ஐக்கள் போந்து கலங்கின்னு ஒரு வார்த்தை வரும். ஐயார் என்றால் சளி, சளி கூடி போய் சுலாவி, சுலாவினா பரவி, கண்ட்ரோல் இல்லாம பரவுதல், அதான் சுலாவி. கண்ட்ரோல் இல்லாம பரவி நின்று நம்ம உடல் முழுவதும் சுருக்காக வாங்கி, கழுத்துல சுருக்கு சுருக்குன்னு இழுக்குது. பெரியாழ்வார் பாசுரத்துல ஒரு வரி வரும், மேல் கிளை கொண்டு இருமி என் அப்பன் மூத்தவாறு அப்படின்னு, என் அப்பர் இவர் மூத்தவாறுன்னு இளையோர் ஏசாமுன் அப்படின்னு திருவதறி வணங்குதுமேங்கிற அந்த பாடல் வரிசையில வரும். மேல் கிளை கொண்டு இருமின்னு ஒரு சொல்ல போட்டு விட்டாரு. ஐயா, அதுக்கு பொருள் தேடுறதுக்கு 10 வாயுக்கள், தசவாயுக்களை குறித்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நமக்கு உடம்புல பஞ்ச பிராணன்னு சொல்றது 5 வாயுக்கள் நம்ம உடம்புல, நம் உடலின் சீரான இயக்கத்திற்கு, நம் உடல் இயல்பாக இயங்குவதற்கு 5 வாயுக்கள் நமக்கு தேவைப்படும். நம்ம ஏற்கனவே அதை பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த 5 வாயுக்களுக்கு தான் நம்ம இந்த இதுல சொல்றது. இதெல்லாம் பேர் என்ன, பரிசேஷனம் பண்ணும்போது, இந்த உணவுக்கு அப்புறம் இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது அப்பெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய அந்த 5 வாயுக்கள் பேரை நம்ம சொல்லுவோம். பிராணன் எனப்படும் ஆக்சிஜன், நம்ம மூச்சாக விடக்கூடியது பிராணன் எனப்படும் அந்த காற்று.
அப்புறம் சமானன் எனப்படும் ஜீரணத்திற்கான காற்று, வியானன் எனப்படும் இயக்கத்திற்கான ஆற்றல், ரத்த ஓட்டத்திற்கான ஆற்றலை தருவது. ஆஹ் இந்த அதே மாதிரி உதானன் அப்படிங்கிறது வெளியில வராது. ஆனா உதானாய ஸ்வாகான்னு ஒரு வார்த்தை உண்டு. பிராணாய ஸ்வாகா, சமானாய ஸ்வாகா, தியானாய ஸ்வாகா, உதானாய ஸ்வாகான்னு அதை சொல்லுவாங்க. இதுல இந்த உதானங்கிறது வந்து நம்ம கழுத்துக்கு கீழே, அந்த ஆடம்ஸ் ஆப்பிளுக்கு கீழே நின்றுட்டு இருக்கு. அது வழக்கமா எதுவும் செயல்படாது. அது என்ன செய்யும், மேல ஏறி வாய் வழியா தெரியும். ஆகவேதான் வாயை பிளந்துட்டாங்கிற வார்த்தையே சொல்றாங்க. அந்த வாய் வழியாக இந்த உதானன் வெளியே போயிருச்சுன்னா வாய் மூடாம திறந்தே இருக்கும். ஏன்னா திறந்த வாய் மூடுவதற்கு இயக்க ஆற்றல் தேவை. உதானன் வெளியே போயிருச்சுன்னா அது கூடயே பிராணன், சமானன், யானன், அபானன் எல்லாரையும் கூட்டு போயிடும். அப்ப இந்த தொண்டையில இருக்கிற இந்த இதைத்தான் மேல் கிளை கொண்டு இருமி, இந்த தொண்டையில இருக்கிற இந்த இந்த உயிர்காற்றாகிய உதானன் மேலே வருவதற்கு ட்ரை பண்ணுது. உடல் ஆசை அதை பற்றி இழுக்கிறது. அதுதான் மேல் கிளை கொண்டு இருமுதல். அவர் தொண்டையில உயிரை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காருயா, உயிர் தொண்டைக்குழியிலேயே கிடக்கு. இப்படி எல்லாம் ஊர்ல பேசுறதை நம்ம கேட்டிருப்போம். வாயை பிளந்துட்டார், அப்போ வாய் வழியாக இது வெளியேறி விட்டது, உதானன் வெளியேறி விட்டதுன்னு பொருள். அப்போ இந்த இடத்துல சுருக்காக வாங்கின சுருக்கு என்பது கழுத்து, கண்டம். இந்த கழுத்துல வாங்குது, மூச்சு வாங்குது, உதாரணம் வெளியே போக ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் ஒருத்தன் வந்து நெருக்காமுன், அப்படி அதெல்லாம் நம்ம உடல் நம்மை நெருக்குவதற்கு முன்பு நீர் நினைமின், நீங்க நினைச்சு பாருங்க. அதாவது மனதால் தியானியுங்கள். யாரை? திருப்பொலிந்த ஆகத்தான் பாதம். ஆகம் என்றால் உடல். அவன் உடலில் திரு தாயார் பொலிகிறாள். அவன் மார்புல தாயார தாங்கினவன் இல்லையா? ஆகவே ஆகம் திரு பொலிந்த, மார்பில் லக்ஷ்மியை தாங்கி பொலியக்கூடிய அவனது பாதத்தை நினைத்து பாருங்கள். எப்போ சளியெல்லாம் கூடி போய் உடம்பெல்லாம் கண்ணாபுண்ணான்னு நீர் ரத்த ஓட்டத்துக்கு பதிலாக சளியா மாறி நீ படுக்கையில கிடந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி தொண்டைக்குழியில பிராணனை வச்சு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே அவனை நினைச்சுப்பாரு. அறிந்தும் அறியாத போகத்தால் இல்லை பொருள். அறிந்தும் அறியாத போகத்தால் இல்லை பொருள். வார்த்தையை கவனிங்க. அறிந்தும், எதை அறிந்தும்? அறியாத, எதை அறியாத? இந்த உலகத்துல நாம பொருளை சம்பாதிக்கிறோம். பொருளை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆன்மா வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பொருளால் பயனில்லைங்கிறது தெரியாத எவனாவது இருக்கானா? நாம உட்பட எல்லாருக்கும் தெரியும். நாம போகும்போது செத்து போற எவனும் அவன் சம்பாதிச்ச சொத்துக்களை எடுத்துட்டு போறது இல்லைன்னு நமக்கு தெரியும். அதை அறியாதவன் ஒருத்தனாவது இருக்கானா? சொத்துக்களை சேர்க்கிற ஒருத்தன்ட்ட போய் திடீர்னு அம்பானியை கூப்பிட்டு, எப்ப அவனுக்கு தெரியுமா அம்பானி, நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா உங்க சொத்தை உங்களால எடுத்துட்டு போக முடியாது. உடனே அம்பானி, ஐயோ எனக்கு இவ்வளவு நாளா இந்த உண்மை தெரியாதே, நான் இவ்வளவு சொத்தை சேர்த்து வச்சுட்டேனே, நான் இறந்து போன அப்புறம் இந்த சொத்தை எடுத்துட்டு போக முடியாதுன்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாரா? ஒரு பிச்சைக்காரன் அன்னைக்கு தேதிக்கு சாப்பாட்டுக்கு போக அவன் கையில பணம் இருந்தா அவன் பதுக்கி வச்சுக்கிறான், ஒளிச்சு வச்சுக்கிறான். எதுக்கு அடுத்த வேளை சாப்பிட. அவங்கிட்ட போய், எப்ப இன்னைக்கு செத்துட்டேனா, அப்படியா இந்தாங்க வச்சுங்கன்னு எடுத்து கொடுத்துருவானா? அப்ப அறிந்தும் இந்த உலகில் பொருள் என்பது நிலையற்றது என்பதை அறிந்தும் அறியாத போகத்தால், அறிந்தும் அதை அறியாதது போல் நாம் அனுபவிக்கும் போகத்தால் எந்த பொருளும் இல்லை. கடைசியா அப்படி அனுபவிக்கிறவன் என்னவா இருப்பான்? ஐயார் சுருக்காக வாங்கி சுலாவி நின்று நெருக்கும்படியாக கிடப்பான். அதான் அவர் சொல்றது. அதன்ல பொருள் இல்லை, அது நமக்கு தெரியும். அதை அறிந்தும் அறியாதது போலத்தான் போகத்துல ஈடுபட்டு இருப்பான் நான் சொல்றாரு. பொருளால் அமர் உலகம் புக்கு இயலல் ஆகாது. அதான் பொருள். வெறும் பொருள் சேர்த்து வச்சிருக்கேன். நான் வந்து பூமியில நம்பர் 1 பணக்காரங்கிறதுனால அமர் உலகம் என்றால் இந்த இடத்துல வந்து இவருடைய உலகம், நித்தியசூரிகளின் உலகம். அங்கதான் அமரர்கள்.
நித்தியசூரிகளின் உலகமாகிய வைகுண்டத்திற்கு பரமபதத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்றால் பூமியில் சம்பாதித்த பொருளுக்கு அங்கு எந்த பொருளும் கிடையாது. பொருளால் அமர் உலகம் புக்கு இயலல் ஆகாது. நீங்க அங்க என்ன இதுல திருப்பதியில வந்து ₹1,00,000 கொடுத்து டிக்கெட் வாங்கி போற மாதிரி வைகுண்டத்துல போவீங்களா? அந்த பொருளை வச்சு அங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறாரு. பொருளால் அமர் உலகம் புக்கு இயலல் ஆகாது, அருளால் அறமருளும் அன்றே. இறைவனின் அருளால் தான் புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல அறம் என்பது தர்மம், தர்மம் என்பது வந்து அச்சேதனம். நமக்கு பெரியவாச்சாம்பிள்ளை உரை எடுத்த அவர் என்ன சொல்றாரு, அறம் என்பது தர்மத்தை குறிக்கும் சொல், தர்மம் அச்சேதன பொருள் என்பதால் இங்கு என்னவாக அது பொருள் எடுக்க வேண்டும், தர்ம காரியமான ஸ்வர்க்கத்தை அருள் கொடுக்கும் என்று சொல்வோம். அப்ப இந்த இடத்துல நாம எப்படி பொருள் எடுக்கலாம், அருளால் அறம் அருளும் அன்றே. இறைவனின் அருளால் நாம் கடைபிடிக்கக்கூடிய தர்மம், நாம் கடைபிடிக்கக்கூடிய அறம் நமக்கு அமர் உலகத்தை அருளும் அன்றே. பொருளால் ஆகாது, அருளால் அறம் அருளும். பொருளால் ஆகாததை அருளால் அறம் அருளும். அதான் அதுக்கு பொருள் எடுக்கணும். அதான் கவிஞனுடைய பொருள். உரையாசிரியர்கள் பொருள் ஸ்ட்ரெயிட் லைனா போயிடும், லீனியர் நேர போயிருது. நாம கொஞ்சம் முன்னும் பின்னுமா போய் பொருள் எடுக்கிறோம். பொருளால் இயல் ஆகாது, பொருளால இந்த விஷயத்தை செய்ய முடியாதியா. அருளால் அறம் அருளும். வார்த்தை கணி 2 அருள் போடுறாரு. பொய்கையாழ்வாரை நான் ரொம்ப ரசிக்கிறதுக்கான இடம் அதுதான். ஒரே சொல்ல 2 இடத்துல போட்டு வேற மீனிங்க கொண்ட பாருங்க. அருளால் அறம் அருளும். அறம் அருளும்னு சொல்ல வேண்டியதானே. இப்ப பொருளால உனக்கு வேலை நடக்காது. என்ன வேலை? அமர் உலகம் புகுதல், அதான் வேலை. அமர் உலகம் புகுதல் சப்ஜெக்ட் அங்கேயே வச்சுக்கோங்க. ஐயா இதை பொருளால செய்ய முடியுமா? பொருளால் இயலல் ஆகாது. இந்த சப்ஜெக்டுக்கு பைசா வச்சு செல்வத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது சார். அப்போ இதை யார் சார் கொடுக்க முடியும்? அறம் அருளும். அருளும் என்றால் என்ன பொருள்? அறம் கொடுக்கும்னு சொல்லு, அறம் தரும்னு சொல்லு. அது என்ன அறம் அருளும் என்றால் யூ cannot claim, அதுவா பார்த்து உனக்கு கொடுக்கும். அதான் அறம் அருளுதல். அருள்தல் என்பது கேட்பதனால, குவாலிஃபை ஆகிறதுனால, உன்னை கெஞ்சுவதால எனக்கு தரப்பட்டே ஆக வேண்டிய பொருள் கிடையாது. நீயா பார்த்து இந்தான்னு மனம் இறங்குறல, அதுக்கு பேர் தான் அருள். அறம் அருளும். சரி, அறம் அருள வேண்டும் என்றால் ஒருபடி மேல போ. அறத்திற்கு காவலன், அறத்திற்கு தலைவன் ஒருத்தன் நிற்பானே, அவன் அருளால் தான் அறம் அருளும். பொருளால் ஆகாதது அருளால் நடக்கும். யார் அருளால? அறத்தின் அருளால. அந்த அறத்தை நமக்கு அருளச் செய்யும் இறைவன் அருளால. அருளால், இறைவன் அருளால் அறம் அருளுமன்றே. பொருளால் ஆகாததை இறைவனின் அருளால் அறம் ஆக்கி தரும் இல்லையான்னு கேட்கிறார். எவ்வளவு எவ்வளவு ஆழமான பொருள் பாருங்க. பக்திக்கு விளக்கம் இவ்வளவு பிரமாதமா வந்து சொல்லப்பட்டது இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. பொருளால் அமருலகம் புக்கு இயலல் ஆகாது, அருளால் அருளும் அறமன்றே. இறைவனின் அருளால் அறம் அருளுமையாதன்னு சொல்றாரு. அருளாலே மாமறையோர் ஈந்த மணிவண்ணன் பாதமே. பாருங்க, மாமறையோர் வேதங்களில் மிகச் சிறந்தவர்கள், வேதம் ஓதுவதில் சிறந்தவர்களுக்கு திரு மணிவண்ணன். மணிவண்ணன் யாரு? நீலமணிவண்ணனாகிய மகாவிஷ்ணு அவனது திருப்பாதங்களை காட்டி அருளினான். அவங்க வேதம் சொன்னதுக்காக காட்டி அருளுனா, அருளாலே ஈந்த மணிவண்ணன் பாதம், அவன் அருளால காட்டினான். 4 வேதம்னு சொல்லிட்டேன் மிஸ்டர் விஷ்ணு, வாங்க உங்க பாதத்தை வந்து காட்டுங்கன்னா காட்டிடுவானா? அவன் அருளால் தான் காட்டுவான். வேதம் சொல்லாதவனுக்கும் காட்டுறானே, அவன் அருளை பெற்றவர்களுக்கு அவன் காட்டுவான். நீ மறவேல் நெஞ்சே, இதை நீ மறக்காத நெஞ்சேன்னு சொல்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். பொருளால் அமருலகம் புக்கு இயல் ஆகாது, அருளால் அறம் அருளும் அன்றே, நீ மறவேல் நெஞ்சே நினை. இதுதான் டிக்ளரேஷன். எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. நீ மறவேல் நெஞ்சே நினை, எப்போது இதை நினைச்சுக்கோ. பொருளால ஒரு காரியமா ஆகாது இந்த உலகத்துல.
அது அந்த உலகத்துக்கு பொருளுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த உலகத்துல நீ நீ எதையெல்லாம் செல்வத்தால் சாதிக்கிறாயோ அதுல ஒன்றை கூட நீ அந்த உலகத்துல சாதிக்க முடியாது. ஆனால் இங்கு நீ கடைபிடிக்கும் தர்மம் உனக்கு அதை கொடுக்கும், உனக்கு அதை அருளும். அந்த தர்மத்தை உனக்கு அருளுபவன் அருளால் அது நிகழும். அருளால் அறம் அருளும். அதான் அந்த வார்த்தை. எனக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப என்ன சொல்ற, ரொம்ப அப்படியே ஒரு பெரிய கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருக்கிற பாட்டு. பொருளால் அமருலகம் புக்கு இயலாகாது, அருளால் அறம் அருளும் அன்றே, அருளால் அருள் அறம் அருளும். இந்த சொல்லுத தலைப்பு வச்சு ஒரு 20 பாட்டு எடுக்கலாம் பிரபந்தத்தில இருந்து. அவ்வளவு சுவாரஸ்யமான தலைப்பு. நினைப்பன் திருமாலை. அது இதை எப்படி வாசிக்கணும்னா, நீண்ட தோள் காண நினைப்பன் திருமாலை. இன்னொன்னு, நீண்ட தோள் திருமாலை காண நினைப்பன். நீண்ட தோளுடைய திருமாலை காண நினைப்பேன். ஏன்பா அவனை பார்க்கணும்னு நினைக்கிற? அவனை பார்க்கணும்னு நினைச்சா உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நினைப்பார் பிறப்பு ஒன்றும் நேரார். அப்படி நினைக்கிறவங்களுக்கு, எப்படி நினைக்கிறவங்களுக்கு? நீண்ட தோள் திருமாலை காண நினைப்பவர்களுக்கு பிறப்பு ஒன்றும் நேரார். அவர்களுக்கு இனிமே பிறப்புன்னு ஒண்ணு கிடைக்காது. மனைப்பால் பிறந்தார். மனைப்பால்ல இந்த உலக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. அதான் மனை, மனையின் பால், குடும்பத்தில் அப்படின்னு அர்த்தம். இந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் பிறந்து எய்தும் பேரின்பம் எல்லாம், பிறந்து அடையக்கூடிய இன்பங்கள், இந்த உலக இன்பங்கள் எல்லாம், பிறந்து எய்தும் பேரின்பம்ங்கிறது உலக இன்பங்கள் எல்லாம் துறந்தார். தொழுதார் அத்தோள். இத்தோளை தொழுதவர்களுக்கு, அந்த தோளை தொழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பிறப்பு கிடையாது. அப்படியே பிறந்து இந்த பூமியில் ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள் விழுந்தாலும் அந்த குடும்ப வாழ்க்கையின் பேரின்பங்களை எல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள்? துறந்தார். அந்த அதை விட்டு விலகி விடுவார்கள். இது 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 வந்து ரொம்ப சிம்பிளான பாட்டு. மனைப்பால் பிறந்தார், பிறந்து எய்தும் பேரின்பம் எல்லாம் துறந்தார். யார் துறந்தார்? அத்தோள் தொழுதார். அந்த தோளை தொழுதவர்கள் இந்த மனையில் பிறந்து அடையும் சம்சார துக்கத்தில் பிறந்து அதில் அடையும் இன்பங்கள் எல்லாவற்றையும் துறந்தவர்கள். அவர்கள் அந்த தோளை தொழுதவர்கள். அவனது நீண்ட தோளை காண நினைப்பவர்கள் பிறவியே இனிமேல் இல்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். தொழுதவர்களுக்கும் அந்த இது, நினைப்பவர்களுக்கும் அது. ரெண்டு வார்த்தையும் பாருங்க. தொழுதார் அத்தோள், துறந்தார் மனைப்பால் பிறந்தார், பிறந்து இதன் பேரின்பம் எல்லாம் காண நினைப்பார் பிறப்பொன்றும் நேரார். பார்க்க நினைக்கிறவங்களுக்கும் பிறப்பு இல்லைங்கிறாரு. தோள் 2 8 7 3 முடி அனைத்தும். தோள் மொத்தம் 20 தோள். 10 கரங்கள் இல்லையா ராவணனுக்கு? அப்ப 20 தோள். அதான் 2 8 7 3. 2 8 10, 10 7 17, 17 3 20. 20 தோள்கள், 3 முடி அனைத்தும். தலை 10 தலைகளையுமே தாழ் 2 வீழ, அவனது காலுக்கு கீழே வந்து வீழ, அறுத்து கீழே தள்ளிட்டான். சரம் துறந்தான் தாழ் 2. 10 தலைகள், 20 தோள்கள், 2 கால்களும் வீழும்படியாக அம்பு எய்து ராவணனை வீழ்த்தியவனது பாதத்தை தாழ் 2 ஆர் தொழுவார். யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர் பாதமவை தொழுவது அன்றே என் சீர்கெழு தோள் செய்யும் சிறப்பு. என் தோளுக்குரிய சிறப்பு என்ன? 2 இடத்துல தோல் போட்டிருக்காரு, கவனிங்க. ஒரு தோல் இல்ல, 2 8 7 3 தோல். 20 தோல் துண்டு துண்டாகி கீழே விழுந்துச்சு. இன்னொரு, அப்போ ஏன் அந்த தோல் அறுபட்டு விழுந்தது? இறைவன் மேல் அன்பு இல்லை, பணிவு இல்லை, நெறி மீறிய தோள்கள் அது. மற்றவன் மனைவியை தூக்கி வந்த தோல் அது. அப்ப அந்த தோல் அறுபட்டு வேணும். ஆனால் அதை செய்த தெய்வத்தின் தாழ் 2ஐயும் ஆர் தொழுவார். எவரெல்லாம் அந்த தெய்வத்தின் தாளை பணிகிறார்களோ அவர்கள் பாதமவை தொழுவது. தொண்டர்களை பணிகிறார். இறைவனை வணங்கும் தொண்டர்களின் பாதங்களை பணிவது அன்றே, தொழுவது அன்றே
என் தோளினுடைய சீர்கெழு சிறப்பு, என் தோளுக்கு சிறப்பும் செழுமையும் எப்படி வரும்? இறைவனை வணங்கும் அடியவர்களின் திருப்பாதங்களை வணங்குவதால் என் தோளுக்கு பெருமை. அப்படி பணிவின்றி வீங்கி அலைந்த தோள்கள் அவனால் துண்டிக்கப்பட்டன. அதான் 2 தோள் போட்டிருக்காரு. ஒரு தோள் வணங்குவதால் சீர்கெழு தோள் சிறப்புடையதாகிறது. எந்த தோள் சிறப்புடையதாகிறது? தாளிரண்டும் தொழுவார் பாதம் அவை தொழும் தோள். இறைவனின் திருப்பாதங்களை வணங்குபவர்களின் பாதத்தை வணங்கும் தோள் சீர்கெழு சிறப்புடன் விளங்குகிறது. பிறர்மனையை கவர்ந்த தோள் 2, 8, 7, 3 முடி அனைத்தும் தாளிரண்டும் வீழ அவன் அழிஞ்சு போனான். அந்த 2 தோளை வச்சு அவர் செய்யற சிறப்பு. சிறந்தார்க்கு எழுதுணையாம் செங்கன்மால் நாமம். எழுதுணை என்றால் எப்போதும் நம்பக்கூடிய துணைன்னு அர்த்தம். ஆல்வேஸ் கிரெடிபிள். சிறந்தவர்களுக்கு, பக்தியில் சிறந்தவர்களுக்கு, அறிவில் சிறந்தவர்களுக்கு எப்போதும் இது நம்பகமான துணையாக இருப்பது செங்கன்மால் நாமம். சிவந்த கண்களையுடைய திருமாலினுடைய திருப்பெயர் தான். அதை மறந்தாரை, அந்த உண்மையை மறந்தாரை மானிடமாக வையேன். குறைதல் விகாரம் மீட்டருக்காக கட்டாயிருக்கு. மானிடமா வையேன். இப்ப பெருமாளுடைய பெயர், இறைவனின் நாமம்தான் ஒருவனுக்கு எப்போதும் துணை. அதை மறந்தவனை நான் மனுஷனாவே நினைக்கிறது இல்லை. அவனை மனுஷனாவே நினைக்கிறது இல்லை சார். நம்ம பேசுறோம்ல, அதைத்தான் 1300 வருஷத்துக்கு முன்னாடி பொய்கை ஆழ்வார் சொல்றாரு, மானிடமா வையேன். அவங்கள மனுஷனாவே வைக்க மாட்டேன் சார் நான். யார? பெருமாள் பேர் தான் சிறந்த துணைன்னு எவன் நம்பலையோ, எவன் அந்த அறிவு இல்லாதவனோ, அவனை நான் மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. அறம் தாங்கும் மாதவனே என்னும் மனம் படைத்து, வார்த்தையை பாருங்க. இப்ப மேல யோசிச்சு பாருங்க, அருளால் அறம் அருளும்னு சொன்னார்ல. அறம் அருளும்யா, ஆனா அறம் அருள்வதற்கு இன்னொரு அருள் தேவையே. யாருடைய அருள் தேவை? அந்த ஆன்சர் இங்க சொல்றாரு. அறம் தாங்கும் மாதவன், அறத்தை தாங்கி நிற்கக்கூடிய மாதவன். அப்போ அறத்திற்கு அருள்பவன் மாதவன். அவன் அருளால் அறம் எனக்கு அருளும். அதுதான் அந்த பாட்டுல சொன்னாரு. அருளால் அறம் அருளும் அன்றேன்னு சொன்னார். இங்க என்ன சொல்றாரு? அறம் தாங்கும் மாதவனே என்னும் மனம் படைத்து. அறத்தையே தாங்கி நிற்கும் அறம் தான் உலகை தாங்கி நிற்கிறது. தர்மம் தான் உலகை தாங்கி நிற்கிறது. தர்மத்தை தாங்கி நிற்கக்கூடியவன் இருக்கிறானா, அவன் தான் தலைவன், மாதவன். அறம் தாங்கும் மாதவனே என்னும் மனம் படைத்து மற்ற அவன் பேர் நாவினால் உள்ளு ஓதுவதே. உள்ளு என்றால் அனுசந்தித்துன்னு பொருள். அதாவது அப்படியே உள்ளே உருஏற்றி ஓதுவது, அவன் பேரை ஓதுவது. அதுதான் எனக்கு சிறப்பு. மனதால் மட்டுமில்ல, வாயாலையும் ஓதணுங்கிறார். உளது என்று இருமாவார். இருமாவார்னா அப்படியே பெருமிதம் கொண்டு இருப்பார்கள்னு அர்த்தம். இந்த இடத்துல கர்வம்ங்கிற பொருள் இல்ல, பெருமிதம் கொண்டு விளங்குதல். உண்டு இல்லை என்று தளர்தல் அதன் அருகும் சாரார். இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சு கன்ஃபியூஷன் ஆரம்பாருங்க. தளர்தல். தளர்தல்னா என்ன? அப்படியே கன்ஃபியூஷனா இருக்கியா, கடவுள் இருக்காரா இல்லையா, நாராயணன் இருக்கானா இல்லையா, இந்த கன்ஃபியூஷனுக்கு பக்கத்திலேயே அவங்க போக மாட்டாங்க. இருக்குங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, உறுதியா இருப்பாங்க. உளது என்று இருமாவார். இருக்குங்கிறதுல உறுதியா இருப்பாங்க. இருக்கா இல்லையாங்கிற குழப்பம் பக்கத்திலேயே போக மாட்டாங்க. யாரு? அளவு அறிய வேதத்தான். வேதத்தால் அளவிட முடியாதவன், வேங்கடத்தான், திருவேங்கடத்தில் உரைபவன், விண்ணோர் முடிதோயும் பாதத்தான். விண்ணோர் என்றால் நித்தியசூரிகள். நித்தியசூரிகளின் முடி, அவர்களது தலை யார் பாதத்தில் தோய்கிறதோ அந்த பாதத்தை உடையவன். அதாவது விண்ணோர்கள், நித்தியசூரிகள் சென்று பணியும் திருப்பாதங்களை உடையவன். அவனது பாதத்துல அவர்களது தலையை பதிய வைக்கிறாங்க. விண்ணோர் முடி தோயும் பாதத்தான், அவன் பாதம் பயின்று இருப்பவர் உளது என்று இருமாவார். வேங்கடத்தில் உரையும் இறைவன் அளத்தற்கரிய வேதத்தால் அளவிடற்கரியவனாக விளங்குபவன், இன்னோர் முடிதோயும் பாதத்தான். அப்படிப்பட்டவன்
அவன் பாதத்தை பயின்று அவன் பாதத்தையே நினைத்து இருப்பவர்கள் அவன் இருக்கிறான் என்பதில் உறுதியாக இருப்பார்கள். இருக்கானா இல்லையாங்கிற குழப்பத்துக்கு பக்கத்திலேயே போக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த உறுதிப்பாட்டான நிலையில முடிக்கிறார். சற்று நீளமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல 2-3 பாடல்கள் ரொம்ப ரொம்ப மனதிற்கு ரொம்ப இதான பாடல்களா இருந்ததுனால கூடுதல் நேரம் எடுத்துக்கிட்டேன். பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. நன்றி தேஜா. நீங்க சொன்ன மாதிரி அந்த 2-3 பாசனங்கள் நாங்களும் வாசிக்கும் போது கொஞ்சம் தடுமாறி அப்புறம் ஓரளவுக்கு அமைஞ்ச பாசனங்கள் தான், நல்லா இருந்தது. ஒரு ஒரு பொதுவான கேள்வி இலக்கணம் வகையில, இப்போ இந்த பாசனங்கள் 2வது பாசனம் பார்த்தோம் இல்லையா, 2213 அந்த மகிழ்ந்தது சிந்தை அப்படின்றத நீங்க அழகா கொண்டு கொட்டி பொருள் காமிச்சிங்க. ஆனா இவ்வளவு தூரம் சொற்கள் மாறி மாறி இந்த இலக்கணத்துல வர்றது வந்து அது அப்படி அந்த முறைமைகளை உண்டாது ரொம்ப சிதைஞ்சு கிடக்குற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால கேக்குறேன். ஆமா, இது வந்து அந்த சிதைவுங்கிறது கிடையாது. நம்முடைய இது இலக்கியம், சாரி, இலக்கணம் வந்து வெறும் சொற்களின் வரிசையின் அடிப்படையில மட்டும் சொல்லப்படல. நமக்கு ஒவ்வொரு பா வகைக்கும் ஒரு சந்தம் உண்டு. அந்த சந்தத்தின் அடிப்படையில தான் அந்த பாவகையினுடைய கட்டமைப்பு இருக்கும். இப்ப உதாரணமாக இந்த அரிசீர்களி நெடிலடி ஆசிரிய விருத்தம், ஆசிரியப்பான்னு பொதுவா வைங்களேன். பொதுவான ஆசிரியப்பாவுக்கே சங்கராபரணம் எனப்படும் நட்டபாடை பிரமாதமான ராகமா இருக்கும். நீங்க திருமுறை ஓதுதல், தேவாரம் ஓதுதல்ல கேட்டு பாருங்க, பெரும்பாலும் சங்கராபரணம் தான், நட்டபாடை தான். ஏன் நட்டபாடைனா இந்த யாப்பு அமைப்புக்கு, இந்த யாப்புக்கு அது பொருத்தமான சந்தம், ராகம் அது பொருத்தமா அமைஞ்சிடும். அப்ப சந்தத்துக்காகத்தான் இந்த வரிகளை மாற்றி போடுகிறார்கள். அதே நேரம் இலக்கணத்துல உங்களுக்கு அந்த வேர்டு கவுண்ட், மாத்திரை அளவிலான உச்சரிப்பு அளவை வச்சுதான் இந்த நெடில் குடில் விவகாரம் எல்லாம் வருது. இப்ப ஒத்துங்கிற இடத்த ஓத்துன்னு சொல்லி நெடிலாக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அந்த இடத்துல மாத்திரை அளவு வரணும், ஓசை அளவு வரணும். ஓசை அளவு சொல்லுக்கு, சொல்லின் அடுக்கு சந்தத்துக்கு. அப்ப சந்தத்துக்காக சொல்லின் அடுக்க கொஞ்சம் முன்னையும் பின்னையுமா போடக்கூடிய முறைமையை நமது யாப்பு இலக்கணம் அனுமதிக்கிறது. சந்தத்திற்கும் அந்த சொல்லினுடைய மாத்திரை அளவுக்கும் முக்கியத்துவம் நமது இலக்கணத்துல இருக்கு. அந்த 2 முக்கியத்துவத்தாலதான் நம்ம சொற்களை முன்ன பின்ன போட்டு வாசகன் கையில அதை கொடுக்குறோம். நீதாயா கரெக்டா கொண்டு இது கூட நீ செய்ய மாட்டியாயான்னு கேட்டுட்டு கவிஞன் பாடலை கொடுத்துட்டு போயிடறான். ஏன்னா அந்த காலத்துல பாடலை எழுதி யாரும் படிக்கிறது இல்லையே. இப்ப நம்மள மாதிரி ஒரு புத்தகத்தை வச்சு படிக்கிறது இல்லையே, வாயால சொல்லிதானே பாடிதானே படிக்கிறாங்க. அப்ப வாயால் ஓதுவது என்பதால் தான் இங்க பூரம் பாருங்க, மனதால் நினைத்து வாயால் ஓதணும்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. 1300 வருஷம் 1200 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் கல்வி என்பதற்கான முறையே அதுதான், மனதால் நினைத்து வாயால் ஓதுதல். இங்க பூரா அதைத்தானே சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் பாருங்க, இறைவனின் பெயரை மனதால் நினை வாயால் ஓது, இதையேதான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதுதான் கல்வி. கற்கும் கல்வி அவனே ஆவான்னு நம்மாழ்வார் சொல்ற மாதிரி கல்வியின் முறையே அதுதாங்கும் போது நமக்கு அந்த ஓதும் முறைக்கான முக்கியத்துவம் வர்றதுனால சந்தம் வந்து உட்காருது. சந்தம் வந்து உட்கார்றதுனால சொல் முன்னும் பின்னுமாக மாறி வருவது அமைகிறது. அது நம்ம பாவகையினுடைய சிறப்பாக கருத வேண்டும். அவ்வளவுதான். இவருடைய பாசங்கள் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அப்படிதான் இருக்கு. நேரிசை வெண்பா போட்டு எல்லா அழகா எல்லா சொற்களையும் கொண்டு வந்த. சரி, அது எதனால நான் அந்த சந்தேகத்தை கேட்டேன்னா, இப்ப நாம எழுதணும் அப்படின்னு நாம ஆரம்பிச்சோம் ஒரு இலக்கணத்துல முயற்சி பண்ணோம்னா இந்த இந்த அடுக்கு வந்து மாத்தி போடுறதுல ஒரு பெரிய பெரும் குழப்பம் ஒண்ணு வருது. ஆனா இது வந்து அருளப்பட்டதுன்றதுனாலே கூட அந்த மாதிரி இருக்குமான்ட்டு ஒரு சந்தேகம், அதனாலதான் கேட்டேன். ஆமா, இது நம்ம வந்து வெறும் சீர் தட்டுகிறதா இல்லையாங்கிறத தான் இன்னைக்கு வெண்பா எழுதுறவங்க பாக்குறாங்க. அதனால நமக்கு லீனியரா சொற்கள் வந்து விடும். இப்ப இதையே எழுதுறாருல்ல, இனிது என்பர் காமம்
அதனிலும் ஆற்ற இனிது என்பர் தண்ணீரும் எந்தாய் இனிது என்று காமம் நீ. எவ்வளவு ஸ்ட்ரைட்டா இருக்கு இந்த பாட்டு. இப்ப மகிழ்ந்தது சிந்தை திருமாலே மற்றும் மகிழ்ந்தது அளவிற்கு இது இல்லையே. இது வெரி ஸ்ட்ரைட்டால இருக்கு. அடுத்த பாட்டும் அப்படித்தானே இருக்கு. சிறியார் பெருமை சிறிதின்கண் எய்தும் அதை அறியாரும் தாம் அறியாராவர். ஸ்ட்ரைட்டா இருக்கே பொருள், நேரா இருக்கு, அதை எழுத முடியுது. அது சந்தத்துக்கும் பொருந்திருது. இப்ப இந்த பாட்டுல அவர் சொல்ல நினைக்கிற கருத்து சிந்தை துணிந்து மகிழ்ந்தது, மற்றும் உன் பாதமே போற்றி மகிழ்ந்தது, அழலாளி சங்கம் அவை பாடி ஆடும் ஆகம் தொழில் சூழ்ந்து மகிழ்ந்தது. இதுதான் அவர் எழுத வந்த வரி. இந்த வரி மனசுல தோணிருச்சு. ஆனா தோணுன வரிசையிலேயே போட்டு பாத்தீங்கன்னா சந்தம் இது தலை தட்டும், சீர் பொருந்தாது, தலை தட்டி நிற்கும். அப்ப என்ன செய்யணும்? இந்த வந்த வரியை விட முடியல, அதனால அப்படி எப்படி மாத்தி முன்னும் பின்னுமாக அதுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. அவ்வளவுதான் அங்க நடந்தது. அந்த மனதில் தோணக்கூடிய வரி யாப்பு இலக்கணப்படி தோணாத ஒரு கவிஞனுக்கு தோணுனதை அவன் அதற்கு பிறகு முன்னும் பின்னுமா மாத்தி போடுவான். அவ்வளவுதான். அந்த இது நீங்க சந்தம் கையில இருக்கும் போதுதான் இந்த சிக்கலை நீங்க சந்திப்பீங்க. இப்ப நம்ம பாடல் எழுதும் போது இன்றைக்கு வெண்பா எழுதுற யாரும் சந்தத்தை மனசுல வச்சு எழுதுறதே இல்லை. இன்னைக்கு எழுதுற எல்லாரும் நேர்த்தேமா சீர் கரெக்டா வருதா, இது கரெக்டா இருக்கா, தலை தட்டல வெண்பா எழுதிட்டேன் அப்படி சொல்றாங்க. ஆனா அந்த வெண்பால சந்தமே இருக்காது. கிரேசி மோகன் நிறைய வெண்பா எழுதியிருக்காரு, கமல்ஹாசன் நிறைய வெண்பா எழுதியிருக்காரு, இராமுருகன் வெண்பாக்கள் எழுதி குவிச்சிருக்காரு. அந்த வெண்பாக்கள் எல்லாம் பாருங்க, அவர் நானும் பேசும்போது இதை தான் பேசிட்டு இருந்தோம். பழைய வெண்பாக்கும் புது வெண்பாக்கும் என்ன டிஃபரன்ஸ், நாங்களும் தான் வெண்பா எழுதுறோம் ராஜகோபால்னாரு. அப்ப நான் இதை சொன்னேன், அந்த வெண்பால ஒரு சந்தம் இருக்கு சார், அந்த சந்தத்துக்கான சொற்களை தான் எடுத்து போடுவாங்க. இப்போ இத சும்மா சந்தமா வாசிச்சு பாருங்க. மகிழ்ந்தது சிந்தை திருமாலே மற்ற மகிழ்ந்தது உன் பாதமே போற்றி மகிழ்ந்தது அழலாளி சங்கம் அவைவாடி ஆடும். இந்த சந்தம் இத ஸ்ட்ரைட்டா லீனியரா போட்டு வாசிச்சு பாருங்க. நான் சொல்றது இருக்கிறதுலே மட்டமான சந்தம், என் வாயில வர்றது சந்தமே இல்லை. ஆனா அந்த சந்தத்துக்கே அது உட்காருது இல்ல. ஆனா இத நீங்க கொண்டு கூட்டி திரும்ப எழுதுங்க, எழுதி திரும்ப நீங்க அந்த சந்தத்துக்குள்ள கொண்டு வந்து பாருங்க, 2 இடம் நீட்டிட்டு துருத்திட்டு தெரியும். அந்த சந்தத்துக்காகத்தான் அது அப்படி கொஞ்சம் முன்னையும் பின்னையுமா வருது. நம்ம அந்த என்ன சொல்றது, கருத்துக்கு இன்பம் அளிக்கக்கூடியது, கண்ணுக்கு இன்பம் அளிக்கக்கூடியது, செவிக்கும் இன்பம் அளிக்கக்கூடியதா இருந்துட்டு போட்டுமே, அப்படி ஒரு விஷயத்தை ஏத்துப்போம். அழகு ராஜா, நன்றி நன்றி. இது அந்த அதுபோல இந்த நாவினால் உள்ளுன்ற வார்த்தைக்கு ரொம்ப அழகா விளக்கம் சொல்லியிருந்தீங்க. நாவினால் உள்ள ரொம்ப ஆழமா இருக்கு. நண்பர்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அப்போ நண்பர்களுக்கு எந்த கேள்வி இல்லை என்றால் முடிச்சுக்கலாம். அடுத்து வியாழக்கிழமை சந்திப்போம். சரிதான்? நன்றி ஜாஜா. நன்றி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.